तत्सम्प्राप्तागवान् तद्विदेवनगणं जिष्ठदा पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकृपया प्राप्तमोक्षाश्रवन्तं सत्सत्सं श्रीवरागमणिवरमणकं देशिकं तं श्रेयामि वेदान्तलक्षणमुनीन्द्रकृपात्मबोधं तत्पादयुग्मदधरीयुगभृङ्गराजं तय्यन्तयुग्मगदभूरिपरिश्रवन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्श्रीवादियोगीश्वरोनिगरुणानन्दवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रुत्यन्तरामानुजमुनिने प्राप्तमोक्षाक्षमन्तं श्रीमच्छ्रीवादरामानुजमुनिं तन्त्रे ज्ञानवाद्धिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिगरुणानन्दवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवादियोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाक्वयमुनिकृपया प्राप्तमोक्षाक्षमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमुद्रं श्रेये देशिकेन्द्रं श्रीरङ्गे विपदेनमर्पितवनं नृत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवनं सयुग्महृदयं श्रीपादरामानुजात् श्रीवादमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं तं श्रेये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्मबोधं तय्यन्तदेशिकेन्द्रषडारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः श्रीरङ्गनाथगुरुपादसरोजवंशं वेदान्तदेशिकपदाम्बुजभृङ्गराजं श्रीमद्यतीन्द्रषडगोपदयावलम्बं वेदान्तलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये पर्याय भाष्यकाराय प्रणताद्यं विधोन्पदे ब्रह्मतन्त्रस्वतन्त्राद्वितीयब्रह्मणे नमः श्रीमल्लक्ष्मणयोगीन्द्रसिद्धान्तविजयध्वजं स्वामित्रगुणोद्भूतं वरदार्यमहं भजे श्रीमान् वेङ्कटनाथार्यकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सत्तां तदागतिम् अस्मद्गुरुपरमगुरूण्यदिवरभूर्णोदयामनं रामं पद्माक्षनाथनिजत्सेनेदर्वारमावरीं वन्दे நிழல்சந்தளித்தவரைச்சரணம் புக்கையாளே அவர் குருக்கள் நிலை வணங்கி பின்னருளால் பெரும்போது ஊர் வந்த வள்ளல் பெரிய நம்பியாள வந்தால் மணக்கால் நம்பி நன்னரியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதுமணி சடகோபன் சேரநாதன் இந்த மதத்தில் மகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே விசந்து மே தேவதா துதியாக தயாதரங்காணுஜரா கடாட்சாக ஸ்ரோத்ரேஷு பும்சாமமுதம் க்ஷரந்தீம் தரஸ்வதீம் संश्रितकामधेनुं सन्तश्रीरङ्गपुत्रे शरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यद्वग्नमजेडतः पृथिव्यां प्रथितः अभवपादुका प्रभावः श्रीविष्णुचित्तगुणनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवाण्यां கோதாமணன்யசரணः சரணம் பிரபத்யே வேர் புகழ் விதிபுத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியே எனக்கரு செய்தியே ईडादुङ्गश्चनगिरितली सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धम् अध्यापयन्ति उच्छिष्टायां सृजनिकटितं व्याबलात्कृत्य मुक्ते गोदातस्यैनविनं भूये वास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கும் பண்ணு திருப்பாவை பல்பதியம் இம்மிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருடவல்ல பல்வளையாய் நாடு நீ வேங்கடவர்க்கென்ன விரியன் ஐம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு கனைத்திறம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முனை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பணித்தலை வீட நின் வாசல் விடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடமும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈரென்ன வேதுரக்கம் அனைத்தில்லத்தார் மதிந்தேதோரெம்பாவாய். 12வது பாசுரம். தோழிகளில் 7வது தோழி எழுப்புகிறான் ஆச்சியார். இந்த பாசுரத்தாலே
இந்த தோழி எப்பேற்பட்டவள் அப்படின்னு சொன்னால், இதற்கு முந்தைய பாசுரத்தில் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவளுடைய அனுபவத்தில் முன் பாசுரத்திலே ஸ்வதர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய வசந்ததான ஒரு கோபவருத்தன் பெண்ணை எழுப்பினான். இந்த பாசுரத்தில் ஸ்வதர்மத்தை கார்க்கடை கொண்டவனுடைய தங்கையை எழுப்புகிறார்னு வியாக்கியானம் பண்ணான். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறது தானே சம்பிரதாயம். ஸ்வதர்மத்தை கார்க்கடை கொண்டவன்னாக்க அப்பேற்பட்டவன்னா அது பகவத் சங்கல்பத்துக்கு, பகவானுடைய திருவுள்ளத்துக்கு விரோதமாச்சேன்னா வேற காரணங்களால் தர்மத்தை விட்டாதான் தப்பு. பகவத் கைங்கரியத்திலே உற்சாகத்தால் பகவானுக்கே கைங்கரியம் பண்ணி ஈடுபட்டு இருக்கும்போது தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனா அதனால தோஷம் இல்லைன்னு அது ஒரு விவகாரம் இருக்குது. சாஸ்திரங்கள்லையும் பக்தியோகம் பண்ணுறவன் அந்தண்டு தான் பத்னாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு பக்தி யோகத்தை அபியாசம் பண்ணணும். பக்தி யோகத்திலே சித்தி ஏற்படும் போது அவன் 2 நாள் 3 நாள் சேர்ந்தாப்பில் தியானம் பண்ணிட்டு இருப்பானான். அந்த மாதிரி சமயத்தில் அதை அனுஷ்டானம் பண்ணனாலும் அது லோபமாகாதுன்னு ஒரு சம்பிரதாயம். சேர்ந்தாப்பில் தியானத்தில் நாள் கணக்கில் மாத கணக்கில் இருக்க ஆரம்பிச்சுட்டானாக்க அந்த மாதிரி இருந்தானாலும் தான் யோகத்திலேருந்து தன்னடைக்கு வந்த உடனே அந்த அனுஷ்டானங்களை பண்ணலாம். யோகத்திலேயே இருக்கும்போது அதில் விச்சித்தி ஏற்பட்டாலும் தோஷம் இல்லைன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதனாலே பக்தி யோகங்கிறதும் பகவத் கைங்கரியம்னு சுவாமி பெருமானா சாதிக்கிறார். ஸ்வவர்ணாசிரம தர்மானுகிரகீத தது உபாசன ரூப தத் சமாராதன பிரீதா அப்படின்னு ஸ்ரீபாஷ்ய சாத்துமரம்சத்தில் சொல்கிறோம். சரிதானா? ஸ்வவர்ணாசிரம தர்மங்கள் பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், அதே மாதிரி 4ஆம் வர்ணத்தவன் சொல்லப்பட்ட தர்மங்கள் வர்ண தர்மங்கள். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், பிக்ஷு, வைகானசன், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், சந்நியாசி, வானப்பிரஸ்தாசிரமம்னு ஒன்று காட்டிலேயே வசிச்சுண்டு கிழங்கு பழங்களை சாப்பிட்டுண்டு பக்குவமான அன்னம் இல்லாமல் காலம் தருகிறதுன்னு ராஜாக்கள் வானப்பிரஸ்தாசிரமத்தை ஸ்வீகரிச்சுட்டு வனத்திலேயே வாதம் பண்ணுறது வழக்கம். ரிஷிகள்லையும் சில பேர் வானப்பிரஸ்த விரதம் உண்டு வானப்பிரஸ்தர்களாக இருப்பார். அவைகள் ஆசிரம தர்மங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்புல அந்தந்த வயசுக்கு தகுந்தாப்புல வரக்கூடியது, அவன் அவஸ்தையினாலே அவனுடைய ஸ்டேஜால் வரக்கூடியது ஆசிரம தர்மங்கள். ஜென்மத்தாலே இந்தந்த மாதிரி சரீரம் எடுத்துட்டு பிறந்திருக்கத்தாலே ஏற்பட்டது வர்ண தர்மங்கள். இந்த வர்ண தர்மங்களோ ஆசிரம தர்மங்களோ அவனுடையதான பக்தி யோகத்துக்கு அங்கம் அவைகள். வர்ணாசிரம தர்மங்கள் நிஷ்டை இருக்கிறவன் தான் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க முடியும். அதை காண்பிக்கிறார் பாஷ்யக்காரர். வர்ணாசிரம தர்ம அனுகிரகீத பக்தி யோகத்திலே எம்பெருமானுடைய திருப்திக்காகவே தர்மங்களை பண்ணிட்டு வதச்சே பகவத் விஷயத்திலேயே மனசு போர்த்தால பக்தி யோகத்துக்கு வேண்டியதான பகவத் ஐகாகிரியம், பகவானையே நினைத்திருத்தல்ங்கிற ஒரு குணம் இவனுக்கு அந்த பக்தி யோகத்துக்கு வேண்டியது கூட வரும். அதை சம்பாதிக்கிறதுக்கு அது உபயோகமாகும். அதை காண்பிக்கிறது. ஸ்வர்ணாசிரம தர்ம அனுகிரகீத தது உபாசன ரூப தத் சமாராதனம். உபாசனங்கிற பக்தி யோகம் பண்ணுறதும் எம்பெருமானுடைய திருவாராதனம், சமாராதனம், சமீச்சீனமாதனம், ஆராதனம், சமாராதனம், சமயக்கிருதமாராதனம், சமாராதனம். நாம் நித்தியம் பண்ணுறது ஆராதனம், நன்கு பண்ணக்கூடிய ஆராதனம் சமாராதனம். அது பக்தி யோகம். மனதாலேயே எப்போதும் தியானித்து இருத்தல் ஒரு பெரிய ஆராதனம்.
அந்த சமாராதனத்தாலே சந்தோஷப்பட்ட எம்பெருமான் ததுபாதன ரூபத சமாராதன பிரீதா உபாசீனான். மோட்சத்துக்கு போனவன் பக்தியோகனிஷ்டன் உபாசனம் பண்ணி முமுட்சுவாக உபாசனம் பண்ணி மோட்சத்தை அடைஞ்சவன் திரும்பி வரதில்லைங்கிறத சொல்லும் போது இந்த ஆராதனம் உபாசனத்தாலே சந்தோஷப்பட்ட உபாசனமாகிய சமாராதனத்தாலே சந்தோஷப்பட்ட பிரசன்னனான எம்பெருமான் தன்னுடைய பக்தனான வித்வானை அங்கே வந்து சேர்ந்தவனை திருப்பி அனுப்புறதில்லைங்கிறதும் சாஸ்திர சித்தம்னு காண்பிக்கிறார் சுவாமி. அதனால் உபாசனங்கிறதும் பகவத் ஆராதனம், அதை இங்கே உதாரணம் காண்பிக்கிறார். ஸ்வதர்மத்தை இந்த மாதிரி உபாசனம் பண்ணும்போது நடுவில் விச்சித்தி ஏற்பட்டால் அது தோஷமாகாதது மாதிரி பகவத் கைங்கரியத்துக்காக தர்மங்களை விட்டால் தோஷமாகாதுன்னு சம்பிரதாயத்தில் அந்த மாதிரி ஒரு வழக்கம் உண்டு. இப்போ கூட பெருமாள் சந்நிதியில் கைங்கரியங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவாள், அதை வர்ணாசிரம தர்மத்தை விடக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் பரமைகாந்திகள் அவள் என்ன பண்ணுவாள், நடுவில் அவகாசம் கிடைக்கிற சமயத்தில் திருவாராதர், அவகாசம் கிடைக்கிற சமயத்தில் சந்தியாவந்தனாதிகளை பண்ணுவாள். பெருமாள் பொறுப்பாடு ஆகிட்டே இருக்குன்னா அந்த சமயத்தில் பிராயசித்தார்க்கியம் அந்த மாதிரி காரியங்களுக்காக தான் பிரதானமாக ஏற்பட்டது. நாம் லௌகிகத்துக்கு சேர்த்துன்றோம். பகவத் கைங்கரியத்துக்கு போயின்னு இருக்கச்சே அந்த கால விளம்பம் தோஷம் கிடையாது. பெருமாள் ஒரு இடத்துக்கு ஏழின உடனே சில காலம் அந்த அவகாசம் இருக்கச்சே போய் தான் காரியத்தை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அர்க்கியத்தை மட்டும் பிரதானம் கத்தால அர்க்கிய சமர்ப்பணம் அர்க்கியம் சமர்ப்பிக்கிறத பண்ணிட்டு வந்து கேசவாதி தர்ப்பணம் வரைக்கும் பண்ணிவிட்டு அதன் பிறகு பெருமாள் பரப்பாடு இன்னொரு 1/2 மணி இருக்குன்னா 1/2 மணி கழிச்சு கூட திருப்பி அந்த ஜபாதிகளை பண்ணுறது. ஏன்னு கேட்டால் நடுவில் பகவத் கைங்கரியத்தாலே விச்சித்தி ஆகாதுன்னு சம்பிரதாயங்களில் அனுஷ்டானங்களில் சில கிரமங்கள் வச்சுருக்கா. இவன் அப்பேற்பட்டவன் நற்செல்வர், பகவத் கைங்கரியமாகிற உயர்ந்த செல்வத்தை உடையவன். அந்த உயர்ந்த செல்வன் எம்பெருமானுடைய திருப்திக்காகவே பகவத் கைங்கரியம் பண்ணும்போது அது உயர்ந்த செல்வம் மாறுது. அந்த கைங்கரியத்தை பண்ணுறதுக்காக இவன் தன் ஆசிரம தர்மத்தை விட்டுருக்கானா, அதனாலே அவனை நற்செல்வன்னு நாச்சியார் சொன்னான்னு சம்பிரதாயத்தில் பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணான். ஸ்வதர்மத்தை கார்களை கொண்டவனுடைய தங்கையை எழுப்புகிறது இந்த பாசுரத்திலே இதுன்னு வியாக்கியானம் பண்ணான். பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணச்சே அவருக்கு அந்த மாதிரி பகவத் கைங்கரியத்துக்கான ஆளும் வர்ணாசிரம தர்மத்தை விட்டான்னு எழுதுறது. வர்ணாசிரம தர்மங்கள் எம்பெருமானது உகப்புக்காக செய்யறது. அதை விட்டால் பெருமாளுடைய உகப்பு எப்படி ஏற்படும்? அது ஏற்பட முடியாதே. தர்மங்களை விட முடியாதே. தர்மங்களை விட்டால் அவைகளுக்கு பிராயஷ்சித்தம் சொல்கிற சாஸ்திரங்கள் இருக்கேங்கத்தால் அந்த சுவாமி சாதிச்சார். இது அப்படி இருந்த வர்ணாசிரம தர்மத்தை விட்டவன்னு சொல்லக்கூடாது. பின்ன என்னடா சொல்கிறது அப்படின்னு கேட்டால், ஆசிரம தர்மத்தை விடுறதுனா இந்த மாதிரி மொத்தமாக விடுறதுன்னு அர்த்தம் இல்லை. கிரகஸ்தனாக இருக்கக்கூடியவன் யாகாதிகளை விடுறது மாதிரி அவைகளை விட்டவன். அவைகளை யார் விடுவான் அப்படின்னா, கிரகஸ்தாசிரமம் இல்லாமல் சந்நியாசம் வாங்கின்றவன் அவன் விடுவான். அது சாஸ்திர ரீதியான விடுகை. கிரகஸ்தனுடைய தர்மங்களை விட்டு சந்நியாசாசிரம தர்மங்களை பற்றினவன், பகவத் கைங்கரியத்துக்காகவே சந்நியாசத்தை கிரகித்தவன், அவன் நற்செல்வன். அவனுடைய தங்கையை இதில் எழுப்பதுன்னு அர்த்தம் சொல்லணும்னு சொல்லி சுவாமி முன்பாசுரத்திலே கிரகஸ்தாசிரம தர்மங்களை யாகாதிகளை யதாவத்தா அனுஷ்டிக்கிறவனுடையதான பெண்ணை எழுப்பினான். சந்நியஸ்தனுடைய தங்கையை எழுப்பினான். வியாக்கியானம் சந்நியஸ்தனுடைய தங்கையை எழுப்பிட்டு கேட்குறவா விரும்ப விட்டுவாளா? சுவாமி சந்நியாசம்னா எல்லா பாந்தவியத்தையும் விட்டுவிட்டு தானே வரான். அப்படி இருக்கேன் சந்நியஸ்தனுக்கு தங்கை கிடையாது அப்படின்னு கேள்வி கேட்டுண்டான். அதுக்கு பதில் சொன்னார் அந்த சுவாமி, சந்நியஸ்தனுக்கு பாந்தவியத்தை விட்டவனாச்சு, அவனுக்கு தங்கை உண்டானா? அதுக்கு சாதிக்கிற அன்று நான் பிறந்திரேன் என்பதான முன் ஆசிரமத்தில் அவனுக்கு அவன் தங்க. இப்போ விவகாரத்துக்காக தங்கன்னு சொல்கிறோமே தவிர, இவன் சந்நியஸ்தன்
அன்று நான் பிறந்திலேன் என்ற ஜென்மத்தில் இவனுக்கு பின் பிறந்தவளவள். அந்த தங்கையை எழுப்பினான் அர்த்தம். அந்த சுவாமி வியாக்கியானத்தில் தன் வியாக்கியானத்தில் ஒரு மாதிரி அதை நிர்வாகம் பண்ண. ரெண்டு பேரும் நமக்கு போக்கியம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது இருந்தாலும் விஷயம் என்னன்னா, இவனும் சந்நியாசத்தை ஏற்றது பகவத் கைங்கரியத்துக்காகன்னு சாதிச்சிருக்க சுவாமி. எந்த ஆசிரம தர்மங்களாக இருந்தாலும் பகவத் கைங்கரியம் அது சம்பிரதாயம். எம்பெருமானு உகப்புக்காக செய்யறது, ஒரு பலனை கருதி செய்யறது கிடையாது. அதுதான் வர்ணாசிரம தர்மம். இது ஆசிரம தர்மம். சந்நியாசி தர்மங்கிறது ஆசிரம தர்மம், சந்நியாசாசிரமத்தோட தர்மம். அந்த தர்மம் கூட பக்தி யோகத்துக்கு ஒத்தாசை பண்ணும். அதில் பக்தி யோகம் பண்ணுறவனாலே பெருமாள் சந்தோஷப்படுற. வர்ணாசிரம தர்மமும் ஆராதனம், அதுவும் ஆராதனம், ரெண்டுமே பகவத் ஆராதனம். இதோட பண்ணும்போது அது சமாராதனமாகும். இது சம்பிரதாயம். இந்த சம்பிரதாய விஷயங்கள் திருப்பாப காலக்ஷேபம்னா சம்பிரதாயார்த்தங்களை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வியாக்கியானங்கள்ல அந்தந்த சம்பிரதாய ரீதியில் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். நாம் ரெண்டையும் சொல்கிறது பழக்கம், அதுக்காக சொன்னேன். அதை நச்செல்வன் தங்காய் மொத்தத்தில் பகவானோடு கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருவன் தங்கையை எழுப்புகிறதுங்கிறது சாரம். ஸ்ரீராமானாம கோபாலகா கிருஷ்ணராம, அதே மாதிரி ராமகிருஷ்ணயோகோ சகான்னு இருக்குது. ஸ்ரீராமானாம அந்த ஸ்ரீராமன்கிறவனுடைய தங்கைன்னு வியாக்கியானங்கள்ல அந்த மாதிரி சாதிக்கலாம். ரொம்ப பிரிய சகனா கண்ணனுக்கு அந்த ஸ்ரீராமன். ஸ்ரீராமன் எம்பெருமானோடையே சுற்றிட்டு இருப்பான். இந்த சுத்தத்தால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அவனோடையே வேண்டுகத்தால் இவன் வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டு கொட்டில்களிலே இருக்கக்கூடிய எரும மாடுகள், எருமைகள், இளங்கன்றுகளை உடைய எருமைகள், நேற்றுக்கு சொன்ன மாதிரி தலைநாகளாக இருக்கை மாதிரி முதல் கண்ணு போட்டு அது அந்த வீட்டில் இருந்துருக்கு. அந்த இளம் கன்றுகளை உடைய எருமைகள் இளம் கற்றெருமைகள். அவைகள் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 100 இருக்குன்னு வச்சுப்போம். இவன் கண்ணன் பின்னாலேயே போயிட்டுருக்கான் கைங்கரியத்துக்கு. கண்ணன் உட்காரணும் கச்ச, அவனுக்குன்னு உட்கார்றதுக்கு ஒரு பலகையை எடுத்து போடுறான், ஒரு தர்பத்தை எடுத்து போடுறான். காட்டில் போய் உட்காரணும்னா ஒரு மரக்கடையை உடைச்சி கண்ணன் உட்கார்ற இடத்துல முள்ளு குத்தக்கூடாதுன்னு இவன் போடுறான். போட்டுட்டு கண்ணன் உட்கார்ந்த உடனே தான் உட்காராமல் பக்கத்தில் காத்து கிடக்கான். அந்த சமயத்தில் சில ஜந்துக்கள் வந்தால் அண்ணனை தள்ளி விடுறான். சில சமயம் கீழே ஏதாவது எறும்பு இருந்தால் அந்த எறும்பு அண்ணனை தள்ளி விடுறான். இல்லைன்னா கண்ணனிடத்துல எறும்பு நிறையா இருக்குது, அண்ணனை தள்ளி உட்காருன்னு சொல்கிறான். அங்கே ஒரு ஆசனம் சேர்க்குறான். கண்ணன் தாகமாக இருக்குதுன்னு சொன்னால் அருந்தத்துக்கு சாப்பிட்றதுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து தரான். கண்ணன் பசிக்கிறதுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற மரத்துலேருந்து பழத்தை பதிச்சு தரான். மாடு மேய்க்கும் போது கண்ணன் பின்னே சென்று கண்ணன் அந்த மாட்டை ஓட்டின்னு வரணும்னா இவன் போய் ஓட்டின்னு வரான். அந்த மாட்டுக்கு தண்ணி காமிக்கணும்னா இவன் ஓட்டின்னு போய் அந்த புஷ்கரணியில் பக்கத்தில் இருக்கிற தடாகத்தில் ஏதாவது ஒரு குட்டையில் தண்ணி காமிச்சு திருப்பி கூட்டுன்னு வரணும். ஏன், அதுக்கு ஒரு மாடு ஓடுறது தான் மந்தையை விட்டு அண்ணண்ட போயிடும் போல இருக்குது. அதை வளைச்சி பிடிச்சினுவானா ஓடி போய் அதன் பின்னாலே இவன் ஓடி மஞ்சு விரட்டி ஜல்லிக்கட்டு பார்க்குறேன், அந்த மாதிரி ஓடி போய் அதை பிடிச்சின்னு வரான். இவைகளெல்லாம் அவனுக்கு அவன் செய்யக்கூடிய சேவைகள். அந்த கைங்கரியத்திலே இருக்கத்தால கண்ணன் அலைஞ்சுட்டே திரிஞ்சுட்டு இருக்கும் போது இவனும் கூடவே போயின்ட்டுருக்கான். எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணிடும் போது பாதுகையும் கூடவே போவாளாம். என்ன சுவாமி, அவதாரங்கள் பெருமாள் பண்ணால் பாதுகை கூடவே இருக்காளாம். அந்த பாதுகை சாத்திட்டு எம்பெருமான் அவதாரங்கள் பண்ணுறதாலே தான் அவதாரங்கள் போக்கியமாக இருக்குன்னு சுவாமி தேசிகன் பாதுகா தரிசனத்தை சாதிக்கிறார். பிக்ஷாம் அபேக்ஷ தனுஜேந்திர கிரகம். இன்னைக்கு 2ஆம் நாளாக அதே ஸ்லோகத்தை சொல்கிறேன். பிக்ஷாம் அபேக்ஷ, பிக்ஷையை எதிர்பார்த்து மகாபலி கிரகத்துக்கு ஏக்கியவாடத்துக்கு போகும்போது தனுஜேந்திர கிரகம் பிரயாதுகு குப்தியை கவாம்பிகரதா, பசுக்களை ரட்சிக்கிறதுக்காக நீ விளையாடி இருக்கும் போது கிருஷ்ணாவதாரத்தில் பகதூத்தியம் பாண்டவ தூதனாக தூது போன போது அந்த சரித்திரங்கள்லாம் ஜனங்கள் நன்கு ரசிக்கிறார். அது நம்ம போக்கியமாக இருக்குது, லோகத்தில் பிரச்சாரமாக இருக்குன்னா ஏன் அப்படின்னு கேட்டால், தத்தாதிருஷாணி சரணாவணி ரங்கபத்துகு துவத் சங்கமேன சுபகாணி விசேஷ்டிதான். பாதுகையே உன்னோடு சேர்ந்து பெருமாள் பண்ணத்தால் அவைகள் போக்கியமாக இருக்குங்கிற சுவாமி. அந்த மாதிரி அவன் கூட கூட போய் கைங்கரியம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான், தன் வீட்டில்
எரும மாடுகளை கறக்கணும், மாடுகளை கறக்கணுங்கிறத மறந்துடுறான். இடங்கற்றெருமைன்னு சொன்னது உபலக்ஷணம், அத்தனையுமே விவக்ஷிதம். எரும மாடுகளை இங்கே கொஞ்சம் விசேடித்து சொல்றதுக்கு நாச்சியார் காண்பிச்சார். அந்த இளங்கன்றுகளை உடைய எருமைகள் என்ன பண்ணுறது, எதிர்பார்க்கிறது அந்த காலம் வந்த உடனே அந்த கண்ணுக்குட்டி வந்து தன் மடியிலே வாய் வைத்து காம்பை இழுக்கும் போது அதன் வாயிலே பால் சுரக்க வேணும். மணியாயிடவே அந்த இளம் கன்றுகளை உடைய எருமைகள் தன் கன்றுகளை நினைக்கிறது. கன்றுகளை நினைச்சு இன்னும் வரலையே, கண்ணுக்குட்டி வரலையேன்னு எதிர்பார்க்கிறது. கொஞ்ச நேரத்தில் அது மனசுக்குள்ள அப்படியே இருந்து அதை கூப்பிடுறதுக்காக ஒரு கனைத்தல் செய்யறது, சப்தம் எழுப்பது, கனைத்து. அதன் பிறகு என்ன பண்றது, கொஞ்ச நேரம் ஆகி இன்னும் அவன் வந்து கறக்கலை. உடனே அது என்ன பண்ணுறது, அந்த கண்ணுக்குட்டியே நினச்சிட்டு இருக்கத்தால அது வர டயம், வந்து மடியில் வாய் வைக்கிற சமயம் அப்படின்னு இரக்கத்தாலே இறங்கி நினைத்து, இரக்கம் அவைகளுக்காக இறங்கிறது. அடுத்தது அது ரொம்ப நேரமாகவே அது வந்து பால் ஊற்றதா நினச்சிக்கிறது, நினைத்து. அந்த மாதிரி ஏற்பட்ட உடனே நினைவினாலே உடனே அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய வெளிப்பாடு, அது எதில் ரிசல்ட் ஆகுதுன்னா முளை வழியே பால் சோடுறது. முளை வழியா, அதோட காம்பு வழியா, இந்த இருக்கிற முளைங்கிறது அந்த மடியினிட பசுக்களை கலக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அந்த காம்புகள், அவைகள் வழியாக தொடர்ந்து அது தன் மடியிலே கண்ணுக்குட்டி வாய் வச்சதா நினைச்சுட்டதால அந்த நினைவே தூண்டுகோலா சுரக்கிறது. பால் சுரந்துட்டே இருக்கு, அது வெள்ளம் போலே கீழே நிறைய ஓடுறது, அந்த வீடு மொத்தமும் சேராயிருதுங்கிறாள் நாச்சியார். கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. பால் உடனே சோர அப்படின்னா அப்படியே வருஷிக்கன்னு அர்த்தம். தொடர்ந்து பால் அப்படியே கீழே விழது. அதனாலே இல்லம் நனைத்து சேதாக்கும், நனைத்து இல்லம் சேதாக்கும். அது கீழே அந்த பூமியை நினைக்கிறது, கொஞ்சம் பரவி பரவி இல்லம் மொத்தமும் சேராது. நினைத்து இல்லம் சேதாக்கும். இது யாரால நடக்கிறது, அந்த நற்செல்வன் தன் தர்மமான எருமாடுகளை கலக்காம ஸ்வதர்மத்தை காற்கடை கொண்டவாறே நடக்கக்கூடிய விஷயம் இது. தப்பான விஷயமானால் பகவத் கைங்கரியத்தாரே அவன் விட்டதால் அது கொண்டாடத்தக்க விஷயம்னு நாச்சியார் அவனை நற்செல்வன்னு சொல்றான். பேஷ் பேஷ், நாங்கள் ஆசைப்படுற கிருஷ்ணனுக்கு அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணிருக்கிய நற்செல்வனான கோபனே, அவனுக்கு தங்கனி நற்செல்வன் தங்காய். இந்த பெண் அப்பேற்பட்டவளாம். வியாக்கியானம் பண்ணா களைத்திடங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அற்புதமான வியாக்கியானம். பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி. அந்த பெண்ணை கூப்பிட்டா, நற்செல்வன் தங்காய்னு கூப்பிட்டா. கூப்பிட்டுட்டு சொன்னால், நாங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறோம், வீட்டிலேருந்து கிளம்பினோம், எல்லாரையும் சேர்த்துண்டோம், எங்கே பார்த்தாலும் பனி பெய்யறது, பனி தரையிலே விழருது, பனி தரை வீழ, பனி தரையின் மேலே வீழ வந்திருக்கோம். உன் வீட்டில் வாசப்படியை பற்றின்னு நிற்கிறோம். வாசல் கடை பற்றி, கடைனா தண்டியம்னு பேர். பிரதானமான துவாரத்தில் அந்த நிலையில் குறுக்க இருக்கக்கூடியது தண்டியம்னு சொல்கிறது. பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி அதை பிடிச்சுட்டு இருக்கோம். ஏன் அதை பற்றின்னு இருக்கோம், அப்படியே நிற்கக்கூடாதானா,
அது பகவத் அனுபவத்தாலே பெருமாள் கிடைக்கலங்கிற அந்த மன வருத்தத்தாலே இவர்கள் அத்தனை பேரும் தளர்ந்து போயிருக்கா. தளர்ந்து போனால் எதையாவது பத்தின்னு இருக்கணும். ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், ரொம்ப நல்ல வீணனாக ஏறுறவங்க கூட 2 பிரேக் போட்டால் எதையா பிடிச்சிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ அந்த இடத்துல பேலன்ஸ்டாக இருக்க முடியாத சமயத்தில் ஒரு 10 கோல் அவலம்பனம் பிடிச்சுக்கிறதுக்கு ஒன்று வேண்டியிருக்கு. இவர்களுக்கு கிருஷ்ணானுபவத்தாலே தளர்ந்தவர்கள், கிருஷ்ணன் கிடைக்காததாலே தளர்ந்தவர்கள். இவள் வீட்டு வாச வரைக்கும் வந்துட்டா, இன்னும் கிருஷ்ணன் கிடைக்கல, இவளும் சேரல, மனசையோ இன்னும் இது வரலையே, ஒரே மாஞ்சு போறா. இத்தனை நேரம் நடந்து வந்திருக்கா, 6-7 தோழிகளை எழுப்பின்னு வந்திருக்கா, ஒவ்வொரு வீட்டு வாசலையும் 10-10 நிமிஷம் இருக்கா. அப்போ என்ன ஆகும்? தளர்ந்து போவா. பெருமாள் உற்சவம், தேவ பெருமாள் உற்சவம்னா போகிறதுக்கு 3 போகிறது 3 மைல், வர 3 மைல் 6 மைல், அங்கே 2 மைல் மாடவி ராஜவீதி சுத்தர், 6-2 8 மைல். 8 மைல்னு சொன்னால் ஏறத்தாழ 13 கிலோமீட்டர். இந்த 13 கிலோமீட்டரை பெருமாள் ஒரு 3.5 மணி நேரம் சுற்றி வர. அவரே தான் ஒரு மனுஷன் நடக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட் ஹவரில் 6 கிலோமீட்டர்ஸ் நடக்கலாம், அதுக்கப்புறம் 5-4 வந்துடும், 5 கிலோமீட்டர் நடக்கலாம். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் இருந்தால் அதுக்கு மேலே அநேகமாக நடக்க மாட்டான். சில பேர் ரொம்ப பழக்கமாக இருந்தால் 5 மணி நேரம் சேர்ந்தாப்புல நடப்பா, கொஞ்சம் உட்கார வேண்டியிருக்கும், திருப்பி 3 மணி நேரம் கழிச்சு நடக்க ஆரம்பிப்பா. இப்பவும் நிறையா பேர் இந்த மாதிரி நடக்கிறவா இருக்கா. பல மதங்களில் இருக்கக்கூடியவா, பல பக்தர்கள் அந்த மாதிரி செய்கிறவா இருக்கா. ஆண்டவன் அந்த மாதிரி நடந்தாகும். திருக்குழந்த ஆண்டவன் அந்த மாதிரி தான் பாத யாத்திரை நியமம் வச்சிருந்ததால் அந்த மாதிரி நடந்தாச்சு. அதனால நான் கூட போயிருக்கத்தால் இந்த கணக்கு கொஞ்சம் தெரியும், அதை கூட விண்ணப்பம் பண்ணிட்டேன். 13 கிலோமீட்டர் நடக்கணும் தேவ பெருமாள். போகச்சு அவளுக்கு தளர்ச்சி பெருமா வராதா? கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கிறவா கொஞ்சம் தயங்குவா, முடமாக வருவா, ஒரு இடத்துல நிற்பா, திருப்பி வேகமாக கிளம்புவா, திருப்பி கொஞ்சம் தளர்ச்சி வரும், நிற்பா. இப்படி இதுக்கு நடுவில் பெருமாள் சேவைக்கு எல்லாரும் காத்துன்னு இருக்கிற இடத்துல நிற்பா. அப்போ அது ரெண்டும் அட்ஜஸ்ட் ஆகிடும். இந்த ரீதியில் இவர்களும் 7 கிளம்பினா இத்தனை பேரை சேர்த்துண்டா அதுக்கெல்லாம் அவகாசம் ஆகுது. அதுக்கு மேலே வரா 6-7 திருமாளிகைகளில் எழுப்பியாச்சு இல்லையா? இது 12வது தோழி இல்லை, 10 இல்லை, 7வது தோழினா 6 பேரை எழுப்பியிருக்கா. 6 திருமாளிகைகள்லையும் 1/2 மணி வச்சுருந்தா சரிதானா? இந்த ஊரில் கிளம்புறோம், யாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண இன்விடேஷன் கொடுக்க கிளம்புறா ஒருத்தர். கிளம்பினா என்ன ஆகுது? மாரட்பள்ளியில் ஒரு 6 ஆற்றுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சானா, சுவாமி ஒவ்வொரு ஆற்றுலையும் 5-5 நிமிஷம், 6-5 30. நம்ம இந்த நரசிம்மன் சந்நிதியிலேருந்து மாரட்பள்ளி 1.5 கிலோமீட்டர் இல்லைன்னா 2 கிலோமீட்டர், போகிற இடத்த பொறுத்து. அதிகமாக போனால் 3 கிலோமீட்டர், மாரட்பள்ளியில் எந்த இடமா வேணா இருக்கலாம். ஸோ 3 கிலோமீட்டர் வண்டியில் போகிறதுக்கு அதிகமாக போனால் 7-8 நிமிஷம் இல்லையா? அது ஒரு 6 வளவு இருக்குது. இங்கேருந்து இந்த கோடியில் போய் ஒரு யூட்டன், இப்போ நிறைய இடத்துல யூட்டன் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, திரும்பி வர 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 6 ஆற்றுலையும் 5-5 நிமிஷம், 30 நிமிஷம். 1 மணி நேரத்தில் இந்த இன்விடேஷன் 6 பேருக்கும் கொடுத்துட்டு வந்துடலாம். யூ ஹேவ் எ பிளான். ஆனால் கிளம்பினா ஒவ்வொரு ஆண்கள்டையும் பேசின்னு இருக்கா. யார் பொண்ணு, பூர்வீகம் யார், எந்தூர், படிச்சிருக்காளா, வேலை பார்த்துருக்காளா, எல்லாரும் வேண்டியவா. எல்லாத்தையும் we are supposed to respond to everybody. So it takes from 5 நிமிஷங்கிறது it goes to at times 50 minutes or 15 minutes or at least 10 minutes. அப்போ என்ன ஆகுது? வா 8 மணிக்கு காத்தால இல்லை 9 மணிக்கு கிளம்பினவா, they plan to visit all houses within an hour. It goes to மத்தியானம் 6 மணிக்கு வரா இல்லையா? ஸோ அப்படி தானே அமையுது. இன்னைக்கு காபலா ஆசிரமம் போகணும், யாரோ 2 பேர் தெரிஞ்சவா 4-5 பேர் கூப்பிட்டா, 4-5 பேராத்துக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரணும்னு பிளான் பண்ணும். பார்த்தா முதல் ஆற்றுக்கு போயிட்டு வச்சே மணி 3:30, இன்னொரு ஆற்றுக்கு போயிட்டு வந்தால் 4:30. அப்போ தான் இங்கே சேரணும். இங்கே சேர ஈவினிங் எப்படி இருக்கும்? அது எல்லாமே மெயின் ரோடு, எல்லாமே எல்லா வண்டிகளும் போகுது. அதில் பிடிவாதமாக நடுவுலையே வண்டியை கொண்டு இருக்கிறவா சில பேர் இருக்கா, சில பேர் நம்ம முந்திட்டு போயிட்டு இருக்கிறவா இருக்கா, இதுக்கு நடுவில் கிராஸ் பண்ணுறவா இருக்கா. அப்போ இட் டேக்ஸ் 2 hours இல்லையா? அப்போ நேரம் 6:30 மணிக்கு உபன்யாச மேடைக்கு வந்துட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ரீதியில் இவன் அந்த மாதிரி 6 பேரை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாசுரம். அந்த பாசுரம் சொன்னால் அவள் பதில் சொல்கிறான்.
பாசுரத்தில் அவள் கேட்கறது கிடையாது. ஆனால் வியாக்கியானங்கள் தான் அதை எடுத்து அனுபவிக்கிறாள். அப்போ ஒரு பாசுரத்துக்கே 1 மணி நேரம் வியாக்கியானம் ஆகுதோ. இப்போ என்னன்னா இந்த 6 மணி நேரம் அவள் நின்றுட்டு போயிட்டு இருந்தானா தளர்ச்சி வருமா வராதா? அதை சொன்னால் பனித்தரை வீழ நின் வாசல் கடை பற்றினா. சரிதானா சுவாமி? தண்டியத்தை நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கோம். இருக்கா தெரியுமா? பிடிச்சிட்டோம். சரி, ஜஸ்ட் பாஸ். சினிமா பாட்டு கேட்டுருக்கா சுவாமி, இல்லை சங்கீதம் கேட்டுருக்கா, தனி ஆலாபனம் சில பேர் கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. உடனே ஜஸ்ட் தே பாஸ். சரிதானா? அதை பாஸை போட்டுவிட்டு அதை ஜஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி எந்த இடம் வேணுமோ கேட்குறான். சரி, ஃபார்வேர்ட் பேக் பேட் பண்ணி வேணுங்கிறத மட்டும் கேட்குறான். ஸோ 1.5 மணி நேரம் கச்சேரியை 1 மணி நேரத்தில் கேட்டு முடிச்சு விட்றான். அதே மாதிரி தே கேன் பாஸ். அப்படி என்னது வீட்டு பூட்டியிருக்கு, நாளைக்கு சொல்லிக்கலாம், கிளம்பி போகலான்னா அந்த மாதிரி பிரகதிகள் கிடையாது. இவளை விட்டுட்டு போனால் இவளுக்கு அண்ணண்ட நட செல்லாது. பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி நின்றோம். அந்த வாசல் ஏன் கடை பற்றி நிற்கிறோங்கிறதுக்கு இன்னொரு வியாக்கியானம் பண்ணான். அது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வீடெல்லாம் ஷேராக இருக்குது. அதாவது ஒரு ஆண்களில் புதுசாக போனோன்னா கொஞ்சம் பார்த்து வாங்கோ, மேலே கீழே கொஞ்சம் தாழ்வாக இருக்கும் வாசன்பா. தெரியுமா? திவ்ய தேசங்கள் தான் பழைய காலத்து ஆண்களுக்கு போனோன்னா வாசல்லாம் கொஞ்சம் தாழ்வாக இருக்கும். சில ஆண்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக வா அப்படின்னா. இல்லைன்னா மினிமம் அங்கே வாசலில் ஒரு நடை, அடுத்தது கூடத்துக்கு ஒரு நடை, கூடத்துலேருந்து பின்பக்கம் போகிற ஒரு நடை, பின்பக்க கட்டில் ஒரு 2 நடைன்னு 4 நடை இருக்கும். இவன் வாசல்லேருந்து காலை அலம்பிண்டு வர்றதுக்காக பின்பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ளே 5 நடைகளை கிடக்கணும். நடைகள்லாம் அநேகமாக ஒரே மாதிரி வசனமாக இருக்கும். பின்பக்கத்து ஒரு நடை தவிர சில பாக்கியெல்லாம் அநேகமாக ஈவனாக இருக்கும். அது ஏதோ இந்த வாஸ்து சாஸ்திரம் நமக்கு தெரியாது, அதிகமாக பேசக்கூடாது, அளவாக பேசலாம். அந்த ஒரே மாதிரி இருக்கிற நடைகள் கொஞ்சம் வசனம் குறைச்சதாக இருக்கிறதா இருந்தால் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கும். ஈவன் கொஞ்சம் வேகமாக போனான்னா மினிமம் 3 இடத்துல அடிச்சுக்கணும். ஸோ ஜாகிரதையாக பார்த்து தான் போகணும். எங்கே ஒரு இடத்துக்கு புதுசாக போனாலும் பார்த்து போகணுங்கிறதுக்கு அறிவுரை அது. சரியான அட்வைஸ். இவா சொன்னால் பனித்தரை வீட நின் வாசல் கடை பற்றி என்னன்னு கேட்டால், கீழே சேதாக இருக்குது. அது முன்னால் சொல்லிட்டோம். நனைத்தில்லம் சேதாக்கும் நற்செல்வன் தங்காய். ஸோ ஆற்றுக்குள்ளே காலை வச்ச உடனே சர்க்குன்னு ஒழுக்குது. ஸோ வியா தண்டியம் பற்றி பனித்தரை வீட நின் வாசல் கடை பற்றி. நாங்கள் எப்பவும் பகவன் நாமாவைத்தான் சொல்லுவோம், பகவன் நாமாவைத்தான் சொல்லுவோம். இப்போ என்ன நினச்சோம் அப்படின்னா, இந்த கண்ணனை பற்றி பாடிகிட்டே இருக்கோம், நினச்சிட்டே இருக்கோம், அடுத்த வாளுக்கு சொல்கிறோம், உடனே போகணுன்னு சொல்கிறோம். அந்த பெருமாள் சேர தர மாட்டேங்கிறான், அந்த பெருமாள் நம்மோட சேர மாட்டேங்கிறான். சரி, ஒரு ஃபார் எ சேஞ்ச் வி கேன் சிங் அபவுட் ராமபத்ரா. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, சேஞ்ச் இல்லை, இந்த கண்ணனை நினச்சா கோபமாக வருது. வியாக்கியானம் பண்ணுறான். ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்து வளை துகில் கை கொண்டு காற்றிலும் கடியன் ஓடி அகம்புக்கு மாற்றம் உண்டாரானால் இன்று முற்றும் வளைத்திறந்தா பேசானால் இன்று முற்றும்னு சொல்லி பாசுரம். ஆற்றில் இருந்து விளையாடுவோங்களை, மணலால் கோபுரம் கட்டி விளையாடின்னு இருக்கோம். யமுனா நதியில் மணல் திட்டுல இவன் வந்தான். சேற்றால் எரிந்து சேதை எடுத்துன்னு நாங்கள் கட்டின வீட்டு மேலே எரிஞ்சான். இன்னும் கொஞ்சம் கையில் இருந்தது, எங்கள் மேலே எரிஞ்சான். சேற்றால் எரிந்து கண்ணில் பட்டுது, குனிஞ்சோம். எங்களுடைய வளையையும் துகிலையும் எடுத்துன்னு போயிட்டான். வளை துகில் கை கொண்டு. சரி, உடனே அவனை பிடிச்சி 4 பேர் சேர்ந்து அடிக்கிறான்னா, காற்றிலும் கடியன் எடுத்துக்கிற வேகத்தில் வேகமாக போயிடுவான். நியூஸ் பேப்பர்லாம் வரும், உங்கள் ஊர்லேயும் வரும், எங்கள் ஊர்லேயும் வரும். என்னடான்னா செயின் ஸ்நாச்சிங். 2 பேர் அசந்து 2 பேராக போகிறவா, பேராக போகிறவா. சுவாரஸ்யமாக ஒன்றும் மாமி வச்சுன்னு இருக்கா, இல்லைன்னா பேசின்னு இருக்கா. யங் கப்புளாக இருந்தால் பேசின்னு இருப்பா, கொஞ்சம் பெரியவாளாக இருந்தால் அதுக்கு தந்தாப்புல இருப்பா. உற்சாகமாக பண்ணுவாள்.
சுவாரஸ்யமாக அப்போ தான், இல்லைன்னா ஆற்றுல ஆரம்பித்ததை இன்னும் முடிச்சிருக்க மாட்டான். அந்த சமயத்தில் காத்துன்னு இருப்பான். வேகமாக 2-3 பேர் வருவான். ஒருத்தன் நன்னா ட்ரைவ் பண்ணுவான், ஒருத்தன் டேரக்ட் ஸ்லோ பண்ணுவான். பட்டுன்னு நம்மகிட்டேருந்து எப்படி எடுக்கிறாங்கிறது தெரியாது. ஒரே செகண்டில் இவா கழுத்தில் இருக்கிறது அவன் கையில் இருக்கும். காற்றிடும் கடியன், அப்பதான் காற்றிடும் கடியன். அவ்வளவு வேகமாக போவா. சிக்னலில் ஒரு பக்கத்துக்கு க்ளோஸ் ஆகி இன்னொரு பக்கம் க்ரீன் கொடுக்கறதுக்கு நடுவில் ஒரு 2 செகண்ட். அந்த 2 செகண்டு கூட அந்த சர்க்கிளையே ரவுண்ட் அடிச்சுட்டு அவன் போயிடுவான். அவன் எந்த பக்கம் போகிறான்னு நமக்கு தெரியாது. காற்றிடும் கடியன். இது யாருகிட்டேருந்து வந்ததுன்னா கிருஷ்ணன்கிட்டேருந்து தேகாவி நிறுட்டேன். அவர் பிரியமாக செஞ்சது, இவன் தனக்காக செய்யலாம். அவ்வளோதான் வித்தியாசம். அவர் கோபிகள்கிட்ட பிரியம், அவர்களுக்கு கிருஷ்ணலீலை பிடிக்கும். ஹீரோயிக் ஆக்ட் செஞ்சால் அவளுக்கு பிடிக்கும். அதுக்காக ஹீரோயிக் ஆக்ட் அவரோடது. காட்டிலும் கடியன் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாதாளால் இன்று முற்றும் மாதிரி அழகாக அனுபவிக்கிறான். அதை சொன்னான் சின்ன. அதனால் எங்களுக்கு என்னென்னா, அந்த கண்ணனுடைய தீமைகளை நினச்சா ரொம்ப எரிச்சலாக இருக்குது. வியாக்கியானத்தில் சொல்கிறான், பெண்களுக்கு கடியன் கொடியன் நெடியமாள், ரொம்ப கடுமையானவன் கிருஷ்ணன். கடியன்கிறது ஸ்வபாவம், துஷ்ட ஸ்வபாவம். கொடியன்கிறது துஷ்டமான செயலை செய்யறது. சில பேர் ஸ்வபாவம் துஷ்டமாக இருக்கும், எல்லாருக்கும் எதிர்க்க துஷ்டத்தனம் பண்ண மாட்டான், சில பேருக்கு எதிர்க்க செய்ய மாட்டான். அதை சொல்கிறா, அவன் ஸ்வபாவம் துஷ்டன், ஆனால் எல்லாருக்கும் துஷ்டன் இல்லை. எங்களுக்கு ஸ்பெஷல் துஷ்டன் கொடியன். கடியன் கொடியன் வியாக்கியானம், நான் ரொம்ப அழகான வியாக்கியானம். அது என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த பெண்கள் கண்ணனுடைய தீம்பையே நினச்சாதான். அவன் என்ன பண்ணுவான், அழகான பதம் வியாக்கியானம் பங்கிகள், சிலது ஞாபகம் வரும், சிலது ஞாபகம் வராது. பெண்களை சிதனா ஹிம்சை செய்து இத்தனை கண்ணநீரும் விடாதே. இந்த சின்ன வயசில் கொஞ்சம் மாங்களில் பழகினவா, சிறு குழந்தைகளாக சிலது இருக்கும். ஆற்று பந்துக்கள், ஆற்று மனுஷாலே இருக்கிறதுல பெரியவா, அந்த குழந்தைகளை புதுசாக பார்க்கலான்னா என்ன பண்ணுவான்னா, சில பேர் பார்த்துட்டு ஏதோ அப்படி பேசிட்டு போயிடுவான். சில பேர் என்ன பண்ணுவான், அந்த குழந்தைய ஆக்டிவாக பண்ணணும்னு அவளுக்கு ஆசை. இந்த ஆக்டிவாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான்னா, அதுக்கிட்டேருந்து உன்னை பிடிங்கிட்டுவான். அது அழும். உடனே நீ எனக்கு நீ குடுன்னு கேளு, நான் உனக்கு தரேன்பா. அது கேட்காது, அது கேட்க மனசு வர. அது அம்மாகிட்ட போய் கட்டிக்கும், இவரை கை காமிக்கும், நம்ம எடுத்துட்டா அப்படின்னு கை காமிக்கும். உனக்கு குடுன்னு சொல்லத்தானேடா சொல்கிறா, கொடுன்னு கேளு தலையாட்டு அன்னம் பழகும். திருப்பி அழும், விடாது. என்னன்னா அந்த ஹிம்சை பண்ணுவா. ஆனால் அப்புறம் என்ன பண்ணுவா, இனிமேல் சமத்தாதுன்னு சொல்லி கொடுத்துருவான். சரிதானா? ஹிம்சை பண்ணாலும் ஐயோ பாவங்கிற எண்ணம் வரும் அவளுக்கு. அது ஒன்று. துஷ்டத்தனமே சில பேருக்கு சுபாவமாக இருக்கும். ஆனால் மற்றவா கஷ்டப்படுறத பார்த்த உடனே அவளுக்கு மனசு இழகும். ஆனால் இந்த 2 கேட்டகரியும் கிடையாது கண்ணன். அப்போ என்ன பண்ணுவானா, இத்தனை வியாக்கியானத்தில் இருக்கிறது, இத்தனை இத்துணை இத்தனை கண்ணநீரும் விடாதே, இத்தனை கண்ணநீரும் விடாதே. ஐயோ பாவம், இவ்வளவு கஷ்டப்படுறதுகளே மனசுல ஒரு வருத்தம் கண்ணுத தண்ணியும் இவனுக்கு வராது. அப்போ அவன் என்ன பண்ணுவான் கண்ணன்னா, ஐ நன்னா படு, எங்கிட்ட வம்பு பண்ணியோ இல்லையோ உனக்கு நன்னா வேணும் அப்படிம்பானான். இத்தனை கண்ணநீரும் விடாதே. அந்த மாதிரி இருக்கிற கண்ணனை நினைத்தால் மனத்துக்கினியானை என்பர் ஆய்ச்சியர் கோபிகள்னு வியாக்கியானம் பண்ணுறான். கோபிகள் கண்ணன்கிட்ட தான் பிரீத்தி. ஆனால் இந்த கண்ணன் அந்த ஹிம்சையை நினைக்கச்சே சேச்சே ரொம்ப மோசம். ஆனால் பெண்களை இவ்வளவு துன்புறுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு பொண்ணு, அவளை பிரிஞ்ச உடனே அவன் துக்கப்பட்டான்.
இவன் நம்ம ஹிம்சை பண்ணி சந்தோஷப்படுறான். ராமனையும் கிருஷ்ணனையும் கம்பேர் பண்ணுறான். கிருஷ்ணன் எப்படி எல்லாரையும் ஹிம்சிக்கிறான், எல்லாரையும் பல விதத்திலையும் ஹிம்சிக்கிறான், எல்லாரையும் எப்போ பார்த்தாலும் ஹிம்சிக்கிறான். ஒரே ஒரு நாள், ஒரு நிமிஷம் ஐயோ பாவம் இந்த பொண்ணுனோ, ஐயோ பாவம் இந்த பொண்கள்னோ இத்தனை கண்ணநீர் விடுறானா? கண்ண தண்ணி வருதா? கிடையாது. இத்தனை பேரையும் பரிகாசம் பண்ணிட்டு நட போயிட்டு இருக்கான். தைரியமாக போகிறான். மறுநாள் வந்து திருப்பி நம்மளை ஹிம்சை பண்ணுறான். ஆனால் எங்கள் ராமனை எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு பொண்ணு சீதை பிராட்டி, அவளை பிரிஞ்சான். அவள் அசோகவனத்தில் இருக்கா, அபகரிச்சுன்னு போயிட்டான். இன்னும் அவனுக்கு அட்ரஸ் கிடைக்கல, எங்கே இருக்கா தெரியாது, அவள் என்ன ஆனா தெரியாது. அவனுக்கோ ரொம்ப 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 துக்கம். வால்மீகி வர்ணிக்கிற திருவடி வாக்கால திருவடி சீதையை பார்த்த உடனே ஆகா இவளை நினச்சி ராமன் உருகிறானே, 4 விதத்தில் உருகிறான்கிற திருவடி. சரிதானா? காருண்யேன ஆண்டுசம்ஸ்யேன சோகேன மதனேனச்ச இயம் சா. அவர் அடையாளங்கள்லாம் பார்த்து இவள் தான் சீத்தை தீர்மானம் பண்ணுறார். அதுக்கு மேலே அவள் சோகிக்கிறத பார்த்து தான் உருகும்போது சொல்கிற இயம் சா, இவள் அவள். திஸ் ஒன் இஸ் ஷி. அதானே சுவாமி அர்த்தம் அதுக்கு. இயம் சா. ஹூ இஸ் ஷி அப்படின்னு கேட்டால், திஸ் ஒன் இஸ் ஷி ஃபார் ஹூம் ராமா சஃபர்ஸ் undergoes pains in 4 ways. இயம் சா யத் கிருதே, யாருக்காக? ராமஹா, ராமன், சதுர்பிகி பரிதப்பியதே, 4 விதமாக கஷ்டப்படுறான். கண்ணனை பாருங்கோ, எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறான், எல்லா விதத்திலையும் கஷ்டப்படுத்துகிறான். உட்காரச்சே முள் வைக்கிறது, ஓடச்சே புடவையை பிடிச்சி இழுக்கிறது, கீழே இடும்போது தலையில் எதையாவது போடுறது, எங்கேயாவது செருக்கி விழுந்தானா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை கொட்டி செருக்கி விழ பண்ணுறது, சொல்லிட்டு சிரிக்கிறது. சரிதானா? இது கண்ணன் லீலை. ராமன் ஒரு பெண்ணை பிரிஞ்சான், அவள் ஒருத்திக்காக 4 விதமாக துக்கப்பட்டான். அது என்னென்ன? ஒரு பெண்ணு காணாமல் போயிட்டாளே, ஸ்ரீப்ரணேதி காருண்யாது, ஒரு இறக்கம். சுவாமி அந்த ஊரில் இந்த மாதிரி ஆயிடுச்சான், ஐயோ அது கருணை. அப்படியா? அப்படியா? அது மனசில் நமக்கு அடிப்படையாக இருக்கிற கருணை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நல்ல குணம் இருக்க வேண்டாமா? எவ்வளோ துஷ்டனாக இருந்தாலும் இருக்க வேண்டாமா? அந்த நார்மல் கருணை, ஐயோ பாவம் அப்படிங்கிற தன்மை. ஸ்ரீப்ரணேதி காருண்யாது, பொதுவான இரக்கம். நம்ம மனுஷாளுக்கு கஷ்டம் வந்துடுச்சோம், அடாடா எனக்கு வேண்டியவாள் வச்சாவா, ஆஸ்ரிதேதி ஆந்திரிசம்ஸ்யதா, அந்த கருணைக்கு அடுத்த பேசு. அவன் எனக்கு ஏதோ ஆயிட்டா, எதா அப்படி ஆயிட்டா, அது கருணை. அவளுக்கா அப்படின்னா அது ஆண்டு சம்சம். சரிதானே? அவளுக்கு ஆயிடுத்து நமக்கு தெரிஞ்சவா. மற்றவாங்கச்சா அவ்வளோ தூரம் உருகிறது இல்லை, நமக்கு தெரிஞ்சோம் ஐயோ ஆயிடுச்சே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகம். ஆண்டு சம்சதா. அதுக்கப்புறம் பத்னி நஷ்டேதி சோகேன, தன் பத்னி இவருக்கு உடம்பு சொல்ற, ஓ நான் இப்போ உடனே போய் அவருக்கு ஏதோ பண்ணணும், ஒத்தாச்சு பண்ணணும், அது சோகம். கருணை அதோட ஃபேஸஸ் தான் இதெல்லாம், இன்னொரு பருவா தான். கருணையோட இன்னொரு அதிகமான தன்மை. அந்த கருணையிலேருந்து வளர்க்கக்கூடிய இரக்கம் இன்னும் கொஞ்சம், அதுக்கு மேலே தனக்கு சோகம் ஏற்படுறது. வால்மீகி மகரிஷி அப்படி தீர்த்தாவாட கிளம்பி போகிற ஒரு வேளன் வந்தான். மரத்தில் 2 பட்சிகள் இருந்தது. அதில் ஆண் பட்சியை அடித்தான், கிரௌஞ்ச பட்சியை. அது கீழே விழுந்துடுத்தோ, பிராணன் இல்லை. பெண் பட்சி கீழே வந்து கதறது. வால்மீகி அதை பார்க்கல. ஒரு பட்சி அடித்து கீழே விழுந்துடுத்தே, கருணை. அது கதறதை பார்த்த உடனே அவருக்கு சோகம் வந்தது. இந்த சோகத்தால் என்ன பண்ண, ஐயோ 2 பட்சி சேர்ந்து இருக்கச்சே,
ஒரு பக்ஷியை அடிச்சுட்டானே அப்படின்னு அந்த சோகத்தோட வெளிப்பாட அவனை திட்டினர், அவனை கோவிச்சுண்டனர், நிந்த பண்ணார். ஏ வேடனே, நிஷாதா, நீ ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. ஒரு பக்ஷி அடிச்சு கீழே தட்டியடா, ரெண்டும் சேர்ந்து இருக்கச்சே, நியாயமாடா, நீ ரொம்ப உனக்கு நீ நன்னா இருக்க மாட்டான், நன்னாவே இருக்க மாட்டாங்கிற முடியோ. அதைத்தான் அவர் சொன்னார். ஒரு சோகா ஸ்லோகத்வமாகதா, அந்த சோகம் ஒரு ஸ்லோகமா மாறித்து. ஒரு பட்சி அடிபட்டு விழுந்தவுடனே இவருக்கு மனசுல இருக்கக்கூடிய கருணை சோகமாக பரிணமிச்சு மாறி அது ஸ்லோகமா வெளியில வந்தது. ஸ்வபாவமாக இருக்கிறது கருணை, பார்த்த உடனே அது அழர்த பார்த்து சோகம், அதன் வெளிப்பாடு ஸ்லோகம். சோகா ஸ்லோகத்வமாகதா அப்படின்னு வால்மீகியே சொல்றது இதை ஸ்ரீமத் ராமாயணத்தை. இது வரணும் இல்லையோ, இது ராமனுக்கு வந்ததுன்னாவா. ஸ்ரீ பிரணஷ்டேதி காருண்யாது ஆசிரிதே தியாண்டி சம்சதா பத்னி நஷ்டேதி சோகேன. என்னுடைய பத்னி, அது எப்பேற்பட்ட சோகம் இல்லையா. அது ஏதோ ஒரு துக்கம் கொடுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. என்னப்பா அது ஒன்றும் முகத்தில் சொல்லலையே இல்லையே, சொல்லத்தே இல்லையேன்னு கேட்பா. இந்த ஊரில் என்ன கேட்பா தெரியல, தெரியுங்க, முகத்தில் ஒன்றும் தெரியலையே, சோதியமாக தெரியலையே, என்ன ஏதோப்பா வீட்டில் ஏதோ ஒரு துக்கம் வந்துடுத்து அப்படிங்கிறோம் இல்லையோ. அந்த துக்கம் பத்னி நஷ்டேதி சோகேன, என்னுடைய பத்னி காணாமல் போயிட்டாரு. ஐயோ, என்னோடையே இருந்தாள், அவள் போய் காணாமல் போயிட்டாளே. பத்னி நஷ்டேதி சோகேன, அந்த பத்னிங்கிற பதம் போட்டுக்க. பத்யுர்னோ யஜ்ய சம்யோகேன்னு பத்திங்கிற பதத்தில் மேலே இங்கிறது சேர்ந்து பத்னின்னு வருது. தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு உஷா துணையாக இருப்பவள் பத்னி. அதனால்தான் தர்ம பத்னின்னு சொல்லுவோம். தர்மதானம்னு சொல்கிறதெல்லாம் குறைச்சல், தர்ம பத்னின்னு சட்டு சொல்லுவோம் இல்லையா. என் பொண்டாட்டி தர்மபத்னி, தர்மபத்னி ஆன்னு கேட்பா பாருங்க. தர்மபத்னின்னா ரெண்டு அர்த்தம் உண்டு. தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக பத்னின்னு ஒரு அர்த்தம், நியாயமாக கல்யாணம் பண்ணிட்ட பத்னியான ஒரு அர்த்தம். தர்மமா பத்னி வந்தாராட்டு, யதாக்கிரமமாக வந்தவிடாது, வேடிக்கையாக கேட்கலாம். அந்த மாதிரி தர்ம பத்னி, பத்னி நஷ்டேதி சோகேன, என் சீதை காணாமல் போயிட்டாலே. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்ப பிரியமான வல்லவை. பிரியேதி மதனேனச்ச, பத்னி நஷ்டேதி சோகேனங்கச்சே, பத்னி நஷ்டங்கிற சோகம் மனசு அதிகமாக தாக்குறது. பிரியையானவள்ங்கச்ச அவளை நினச்சி புலம்பும்படியாக பண்ணுறது. பிரியமானவள்ங்கச்ச அந்த நினைவுகள் மனசிலே தொடர்ந்து நிழலாடி அதனால் புலம்பும்படியாக பண்ணுறது அப்படின்னு தாத்பரியம். அதை நான் சொல்கிறாளாம் கோபிகள், இவன் ரொம்ப துஷ்டனாக இருக்கான், நம்மளை ஹிம்சை பண்ணி தான் சந்தோஷப்படுறான், நம்மளை பார்த்து பரிகசிக்கிறான். ராமன் அப்படி இல்லை, ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு உருகினானோ. அப்போ பெண் பிறந்தார்க்கு தஞ்சமான சக்கரவர்த்தி திருமகனை பாடவும்னா வியாக்கியானங்கள். பெண் பிறந்தார்க்கு தஞ்சமானனா பெண்ணா பிறந்தவர்களுக்கு கதி யாருன்னா ஸ்ரீராம சரணம் மம, ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம கிடையாது, மாற்றி சொல்லலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்ரீராம சரணம் மம, whenever they feel highly hurt, அதுதான் சொல்கிறாவா. பெண் பிறந்தார்க்கு தஞ்சமான சக்கரவர்த்தி திருமகனை பாடவும் நீ வாய்த்திரவாய். அந்த பெண் சொன்னாலும் சினத்தி, அவன் எப்பேற்பட்டவன். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். மனத்துக்கினியான்கிறதுக்கு சக்கரவர்த்தி திருமகன் வியாக்கியானம் பண்ண. அதை வியாக்கியானம் பண்ணும்போது சொன்னான், கிருஷ்ணன் நெஞ்சாதல் படுத்தும் பிரகாரங்களை நினைத்து சரிதானா ராமனை மனத்துக்கினியான் என்பர் இப்பெண்கள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணாருக்கு. மனத்துக்கு இனியவன் ராமன், மனசுக்கு நினைக்கிறதுக்கு ரொம்ப இனிமையானவன் ராமன். அவன் பேரே இனியவன் அர்த்தம். ரமதே சதனா ரமந்தே யோகினோனந்தே, யோகிகள்லாம் ரமந்தே இவனிடத்தில் ஈடுபடுறா. சதனா யோகிகள் இவனை நினைச்சா ரொம்ப ஆசையாக நினைக்கிறான், தே அட்மயர் தான். அதானே ரமந்தேனா ஏறத்தாழ அதான் அர்த்தம்.
அதில் ரொம்ப ஈடுபடுறான். ரமயதீதி ராமஹா, யோகிகளை நன்கு ஈடுபட வைக்கிறான். ரமயதீதி ராமஹா, அந்த பதத்துக்கு விற்பத்தி அப்படி. இந்த ராமங்கிற பதம் ரொம்ப அழகு. சிவதாண்டவன் சாதிக்கிற வழக்கம். விஸ்வாமித்திர தசரத சக்கரவர்த்தி கிட்ட ராமலக்ஷ்மணால என்னோட அனுப்புன்னு கேட்டார். முதல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். வசிஷ்டர் சொன்னார், அனுப்பிச்சான். விஸ்வாமித்திரர் கிளம்பி போகிறார். பின்னால் ராமலக்ஷ்மணால் போகிறா. தசரதர் கௌசல்ய கொஞ்சி அவர்களை வழி அனுப்பிச்சு வைக்கிறான். அவன் பெரியவாள்லாம் சேவிச்சுட்டு கிளம்பி விஸ்வாமித்திரர் பின்னால் போகிறான். சபையிலேருந்து விஸ்வாமித்திரர் கிளம்புறார். வாசல் வரைக்கும் தசரத சக்கரவர்த்தி வழி அனுப்புகிறான். அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி நடந்து போயிட்டே இருக்கார். இவாளும் பின்னால் போயிட்டே இருக்கா. வால்மீகி மகர்ஷி சாதிக்கிற ஸ்ரீமத் ராமாயணத்தில் அப்படின்னு போயிட்டே இருந்தவர் சரையூவோட தட்சிண தீரம் வந்த உடனே சரிதானா என்ன விஸ்வாமித்திரர் என்ன பண்ணறான், திரும்பி பார்த்தலாம். திரும்பி பார்க்கணும் இல்லையோ, திரும்பி பார்த்தலாம். திரும்பி பார்த்து ராமானு கூப்பிட்டறான். திரும்பி பார்த்து ராமானு கூப்பிட்டறான். அதான் வால்மீகி வர்ணிக்கிற ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோ அபியபாஷத. இப்பதான் அழகான வாக்கியம் அது. ராமா என்ற மதுராம் பாணி, இனிமையான மதுரமான சப்தத்தை, அவன் பெயரை, அந்த சப்தத்தை விஸ்வாமித்ரர் அபியபாஷத. ராமாயண ஸ்லோகம் இது. அபாஷத்தைனா சொன்னார்னு அர்த்தம். அதுக்கே கூப்பிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் வால்மீகி என்ன சொன்னார், அபியபாஷத்தை. அபின்னு ஒரு உபசர்க்கம் போட்டார். அந்த ப்ரிஃபிக்ஸ் போட்டால் அந்த அர்த்தங்களுக்கு விசேஷமான ஒரு துவன்யர்த்தம் உண்டு. ஆண்டவன் சாதிச்சாகவும் அதுக்கு ஒரு கதையாக சொல்லியாகும் ஆண்டவன். இந்த விஸ்வாமித்திரர் ராமனை கிளம்புறோம் வச்சே ராமா கூடவா சொல்லலை. இவன் அழிச்சின்னு போகலான்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டான். வசிஷ்டர் சொன்ன உடனே அவர் கிளம்புறார். இவா பின்னால் போகிறான்னு மட்டும்தான் வால்மீகி சொன்னார். சரிதானா? இந்த பந்துக்கள் ஆற்றுக்கு சில சமயம் போடுதுண்டு. இந்த காலங்களில் ரொம்ப குறைச்சல். எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கும். செகண்டராபாட்லேயே ஆந்திராவில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற வாழ்லாம் அநேகமாக செகண்டராபாத் ஹைதராபாத் செட்டில் ஆகிட்டான். அதிகமாக போனால் 20 கிலோமீட்டருக்குள்ளே இருப்பாள், அவ்வளோதான். ஸோ என்றைக்கோ ஒரு நாள் பார்த்துக்கிறா, அதோடு போயிடுது. ஒரு காலங்களில் இவள் ஒரு இடத்துல இருப்பாள். ஏதாவது ஒரு 2-3 ஒரு 50 மைல் 100 மைல் தள்ளி இருப்பாள். அப்போல்லாம் 50 மைல் 100 மைல் போடுறதே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். சின்ன குழந்தைகளை அனுப்ப மாட்டான். ஸோ ஒரு சம்மர் வெக்கேஷன் வந்ததுன்னா தாத்தாவாதுக்கு போயிட்டு வருது, பாட்டியாத்துக்கு போயிட்டு வருதுலாம் உண்டு அந்த காலத்தில். அந்த மாதிரி யாராவது பெரியவாளோடு தான் அனுப்புவாள். பெரியவாளோட அனுப்பச்சா அவள் வந்தால் திரும்பி போச்சேன், நான் அந்த குழந்தைய அழிச்சின்னு போகிறேன் 10 நாள் எனக்கு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்றேன்பா. சரி போன்னு சொன்னால் இது பேக் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்தாசம் பண்ணி அவள் கூட வாடான்னு சொல்லி பின்பக்கம் உடனே பார்த்து கையை பிடிச்சி அழிச்சின்னு போவாள். இவர் ரிஷி, அது கூட சின்ன பசங்க கையை பிடிச்சி அழிச்சின்னு போக மாட்டார். வால்மீகி சொல்லலை. அவள் போனால் பின்னாடை வா போனா, அப்படி தான் வால்மீகி சொல்லியிருக்கார். திரும்பி பார்த்து ஒரு மனுஷன் வராளாக பார்க்க வேண்டாம், பார்த்ததா ராமாயணத்தில் இல்லை. சரையூ தீரத்துக்கு போன உடனே ராமானு கூட்டுன்னு பார்த்தனவர். இதுக்கு ஆண்டவன் சொல்லியாகும். ஒரு ரிஷி சின்ன பிள்ளைகளை அழிச்சுன்னு போகிறோமே, ஒரு பொறுப்பு இருக்கே, ஜாகிரதையாக இருக்க வேண்டாமோ? அதெல்லாம் இல்லாமல் போகிறதே. இப்போ திடீர்னு கூப்பிட்டாரேன்னா ராமனை அனுப்பதேன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த விஸ்வாமித்திரருக்கு என்ன தோணித்தான், இந்த ராமனை என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு மனசுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன். ஏன்னு கேட்டால் இந்த ராமாங்கிற பேரை வச்சவர் வசிஷ்டர். வசிஷ்டரே ரெக்கமெண்ட் பண்ணி கூட அனுப்பிச்சிருக்க. இருந்தால் கூட வசிஷ்டர் வச்ச பேரை நம்ம சொல்லக்கூடாது. 18 புராணங்கள்லையும் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் சண்டை. பெருமாள் அழகனாக இருக்கிறப்போ நம்ம ஆசைப்பட்டு ஒரு பேர் வச்சு பார்த்த உடனே பேர் வச்சுருவா. சின்ன குழந்தைகள் பெரியவாளுக்கு
நான் பெரியவா சின்ன குழந்தைக்கு பேர் வைக்கிறது கஷ்டம். நிக் நேம் இவா வாழ்க்கை வைப்பா, அவாய் வாழ்க்கை வைக்க மாட்டான். சுகத்துக்களுக்கு இருக்கும், பொதுவாக சில இடங்களில் சமூகத்தில் இருக்கும் நிக் நேம்ஸ். அது நல்லதாகவும் இருக்கும், கொஞ்சம் பரிகாசமாகவும் இருக்கும் சில சமயம். இதெல்லாம் உண்டு. இவன் நிக் நேம் நினைக்கல, ஆனால் நிற்கிற நேமாக வைக்கணும்னு நினச்சேன். யானினாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனகா ரிஷிபி பரிகீதானி தானி பக்ஷாமி பூதை. உடனே என்ன பண்ணனா, இந்த வசிஷ்டர் வச்ச பேரை சரிதானா, ஏகாதச தினத்தில் 11வது நாளில் நாமகரணத்தை பண்ண. ஜேஷ்டம் தாம் மகாத்மானம் வசிஷ்டம் பரதம் கைகேயி சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரம் ததா வசிஷ்டः பரம பிரீதः கிருதவான்ஸ்ததான்னு வால்மீகி மகர்ஷி ஸ்லோகம். ரொம்ப ஆசையாக ஐ காட் எ வெரி ரேர் சான்ஸ். சரிதானா, இவாளுக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன கூட்டு உடனே பேர் வைக்கணுங்கிறான். தசரதனுக்கு அப்பா அம்மா கிடையாதா? தசரதனுடைய அப்பா தாத்தா கொண்டு தாத்தா பேர் வைக்கலாமே. வசிஷ்டரை கூப்பிட்டான், பாருங்க பேர் வை. சரிதானே, கௌசல்யோட அப்பா அவள் தான் இருக்க மாட்டாதா, மூதாதையர்கள் அதானே பழக்கம். தாத்தா பேர், தாத்தா சொத்தும் பேரனுக்கு, தாத்தா பேரும் பேரனுக்கு, இல்லைன்னா கொள்ளு தாத்தா பேர், இப்படி பழக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையோ. இதை செய்ய மாட்டானோ, அதை விட்டுட்டு இவரை கூட்டு பேர் வைக்கலாம். அவர் காரண பேராக வச்சார். முக்காலமும் உணர்ந்தவர். ஒரு சமயத்தில் ராஜ்யத்தை பறிக்க போகிறவன் பரதன். பரத இதி ராஜ்யஸ்ய பரணான். சத்ருக்கள் எல்லாம், முழு சத்ருக்கள்லாம் ஜெயிச்சவன் சத்ருக்னன். சுமித்ரை அசாதாரணமான ஸ்திரீ, வசந்த ஸ்திரீ. ஒரு அண்ணா காட்டுக்கு போகிறான், தன் பிள்ளைய கூட அனுப்புகிறான். சரிதானா, என்ன சுவாமி கிரிக்கெட்டில் ஒருத்தன் செலக்ட் ஆகிறான். சரிதானா, இந்த தாயார் 2 தாயார் வந்து மூத்தாளுக்கு பிள்ளை, இடையாளுக்கு பிள்ளை, 2 பேரும் கிரிக்கெட்டில் கட்டிக்காரன். ஒருத்தன் செலக்ட் ஆனானா இன்னொருத்தனை நீ கூட அவன் பேட்டை தூக்கின்னு போடானே அதாவது அனுப்புவாளா? சில பேர் 2 பேர் அதான் தம்பி கிரிக்கெட்டில் இருந்திருக்காள் வந்து சுவாமி, சுரீந்தர் முகீந்தர் மாதிரிலாம் நிறையா குரூப் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு செலெக்ஷன் ஆகலைன்னா, டெய் அண்ணா பேட்டை நீ எடுத்துன்னு போ, அண்ணாக்கு செலெக்ஷன் ஆகிடும். தம்பிக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு, அண்ணா நீ பேட்டை எடுத்துன்னு போடா சொல்லி அனுப்புவாளா? ஆனால் சுமித்ரா என்ன சொல்கிறா, ராமன் காட்டுக்கு போகிற, லக்ஷ்மணன் கூட போகிறேங்களாம். அவள் கூப்பிட்டா, ஏய் காட்டுக்கு போன உடனே என்னையே நினச்சிட்டு இருக்காத, சீத்தை தான் நான், ராமன் தான் தசரதர். ராமம் தசரதம் வித்தி, இதே அழகான ஸ்லோகம். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாமடவீம் வித்தி கச்சத கச்சத கச்ச சகன்னு சொல்லிட்டு ராமனோட நீ போன்னு சொல்கிறான் இல்லையா? இந்த மாதிரி யார் சொல்லுவா? அயோத்தி காட்டையே அயோத்தியா நினச்சிக்கோ, ராமனையே தசரதனா நினச்சிக்கோ, சீதையே தாயார்னு நினச்சிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சாலே. வசிஷ்டருக்கு தெரியும் அது. அவள் பிள்ளைய லக்ஷ்மணன்னு அனைத்து லக்ஷணங்களும் சிரம்பம் பெற்றவன்னு சொல்லி பேர் வச்சா. நல்ல புருஷனுக்கு வேண்டிய லக்ஷணங்கள் சிரம்பம். சௌமித்ரியும் லக்ஷ்மணமிதின்னு. அந்த மாதிரி லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா, கைங்கரியஸ்ரீ அவனுக்கு வரப்போகுதுங்கிறத வசிஷ்டருக்கு அடித்து அவனுக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சார்னு வால்மீகி சொல்கிறார். இப்போ விஸ்வாமித்திரருக்கு மனசுக்குள்ளே ஒரு டிபேட் போயிட்டே இருக்கு. இந்த வசிஷ்டர் வச்ச பேரை வச்சு இவனை கூப்பிடக்கூடாது, பின்ன என்ன பண்ணுறது? இவர் வச்ச பேர் தான் பெருசா? 1000 பேர் இருக்குது ராமனுக்கு. அதில் ஒன்று ஐ வில் செலக்ட். விஸ்வஸ்மை நமஹா, விஸ்வாய நமஹா, விஸ்வங்கிற பேர் நல்லா இருக்கா? ராமா விஸ்வ. நம்ம வைக்கிற பேர் ராமாவை விட நன்னா வரணும். ஊரில் இருக்கிறவா ராமான்னு கூப்பிடக்கூடாது, நான் சொல்கிற பேரை வச்சு கூப்பிடணும். whenever they refer, even in 2026, they should refer only by the name which is given by Vishwamitra. சரியா? அதை தான் கூப்பிடணும். அவருக்கு அந்த அளவு பிளான். விஸ்வம் ராமா அவ்வளோ நன்னா இல்லை. விஷ்ணுகு பதத்துவத்தெல்லாம் பேசுறது நாக்குக்கு நிற்கணியா காணும். இதே மாதிரி ராமாவை கூட கூட சொல்லி பார்க்குறாரு அவர். இதுலேயே 1000 சொல்லிவிட்டார் அவர். சரிதானா சுவாமி?
அந்த சகசிரநாமம் போதாதுன்னு ராமாவே 1000 பேர் சொல்லி பார்த்துட்டார். ஆனால் நத்திங் சூட்ஸ், நத்திங் இஸ் ஈக்குவல் டு ராமா. இப்போ என்ன பண்ண, அப்படி யோஜனையிலேயே நடந்துருந்தலாம். இவா கூட வரா, இவா வராளா பார்க்கணும், இவாளை கூட உடம்பை தட்டி அழிச்சுன்னு போகணும், கையை பிடிச்சி அழிச்சுன்னு போனோம்னா டோட்டலாக எஸ் ஃபர்காட் ஈஸ் ஆன் அப்படியே மெடிடேட்டிங் ஆன் நேம்ஸ். போகச்சே என்ன ஆச்சுன்னா, சமவெளியில் நன்னா இருக்குது அயோத்தியா நகரம். அப்படி கிளம்பி போன ஊர் எல்லையில் சரையூ நதி கரை வந்தது. நதிகளுடைய கரையில் தான் கொஞ்சம் மேடாக இருக்கும். இவர் போன வழியில் அது இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்தது. இப்போ ஏறணும் பாருங்க, அது தடுக்கிறது கால். போயிட்டே இருக்கிறவருக்கு கொஞ்சம் ஒசரமாக இருந்தால் திடீர்னு தடுக்கிறது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கோவிந்தன், இந்த ஊரில் இருக்கிறவளுக்கு தெரிஞ்சவர் தான். அதில் ஒரு தினம் ஸ்ரீரங்கம் வந்துட்டு பெரியாசிரமத்துக்கு வந்தார் என்னோட. பெரியாசிரமத்தில் பெரியாண்டவனை சேவிச்சுட்டு பிராகாரத்தில் வர, அந்த பிராகாரத்தில் ஃப்ளோரிங் ஏதோ சரி பண்ணியிருந்தா. அவர் இப்படி நடந்திருந்தவர், என்னோட பேசிகிட்டே வந்தவர் திடீர்னு கீழே குனிஞ்சு பார்த்தார். இங்கே ஒரு வேர் போகுமே, அதை காணுமே இருந்தேன். இல்லைடா, அதை கட் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ளோரிங் போட்டிருக்கா, நீட்டாக இருக்குன்னு. ஓஹோ அப்படியா அப்படிங்கிற. ஏன்னா அங்கே தடுக்குங்கிறது அவருக்கு ஞாபகம் இருக்குது ஒரு 10 வருஷம் வழக்கத்தில் நம்ம கோவிந்தாச்சாருக்கு. அந்த மாதிரி இந்த சரையூ நதி கரை வந்த உடனே கொஞ்சம் மேலே ஏறுறது கஷ்டமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா சரையூ நதியோட கரை மேலே கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்புல பிரயத்னத்தோடு ஏறணும். அப்போ அவருக்கு ஞாபகம் வந்தது, அந்த தடுக்கின உடனே தன் நிலைமைக்கு வந்தார். தன் நிலைமைக்கு வந்தால், ஐயோ அந்த குழந்தைகள் வந்ததோ இல்லையோ, சரி சொடஞ்சு போகட்டும், அவர் வச்ச பேராலேயே கூப்பிடலாம்னு ராமேதி மதுராம்பாணியும் விஸ்வாமித்ரோ அபியபாஷத்தை வால்மீகி. மதுராங்கிற பதத்துக்கு சுவாரஸ்யம். இனிமையானதுன்னா விஸ்வாமித்ரர் எல்லா நாமாவையும் சொல்லி பார்த்து அதெல்லாம் இவனை கூப்பிடுறதுக்கு போராது. இந்த ராமாதான் ரொம்ப நன்னா இருக்கு இவனுக்குன்னு அதை ரசிச்சு ராமா அப்படின்னு ஆசையோடு கூப்பிட்டனாவர். ராமேதி மதுராம், இனிமையான சப்தத்தை சொன்னு ஒரு அர்த்தம். ராமேதி வாணி, ராமாங்கிற சப்தத்தை, ராமனுடைய நாமாவை மதுராம் அபியபாஷத்தான, மதுராம் அபியபாஷத்தான அதை ரசித்து இனிமையாக சொன்னார். சொல்லச்சேமே நன்னா காதுக்கு கேட்குற மாதிரியும் மற்றவா ரசிக்கிற மாதிரியும் சொன்னார். உபன்யாசகாருக்கு ஒரு குணம், இனிக்கிற மாதிரி சொல்லணும். அது இனிமையாக இருக்கான்னு கேட்குறவாளுக்குத்தான் தெரியும். நான் இனிமையாக சொல்கிறதா நான் நினச்சிக்கிறான், அது இனிமையாக இருந்ததாங்கிறதுக்கு அத்தாரிட்டி கேட்குறவா தான். இப்போ அதுக்கு தகுந்தாப்புல தான் மனுஷால் வருவா இல்லையா? சில பேருக்கு 50 பேர் வரா, 100 பேர் வரா, 1000 பேர் வரான்னா அது ஒரு அதிருஷ்டம். அவளுக்கு வாக்கில் அது ஒரு மாதுரியம். சரிதானா? துஷ்யந்த் சீதர் சொல்கிறார் பெரிய ஆடிட்டோரியத்தில், சுவாமி நான் சொன்னேன்னா உங்கள் கோயில் ஆடிட்டோரியம் அப்படின்னா மதுராம்பாணி விஸ்வாமித்ர அபியபாஷத்தை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கங்கீர கச்சேரிகள் எடுத்துக்கோங்களேன். எதுனா பேர் கல்யாணத்தில் கச்சேரி பண்ணுறா, லட்சுமே பண்ண மாட்டேங்கிறா, யார் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா. கச்சேரி வரத்துக்கு முன்னால் காமாக இருந்த சபை, கச்சேரி ஆரம்பித்த அப்புறம் ஃபுல் பேசிகிட்டு இருக்கா. அந்த மாதிரியே தான் இதுக்கு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பாவம் எல்லாரும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது, பாடுறது ஒரு அனுபவம். சங்கீதத்தோட ருச்சி தெரிஞ்சவா அதை பாடுறதுல ஆசையோடு பாடுறான். ஆனால் இவர் மதுராம், அந்த வால்மீகியோட ஸ்லோகம் அழகு. ராமாங்கிற சப்தத்தை, அந்த நாமாவை மதுராம் அபியபாஷத்தன், அந்த அபிங்கிற பதத்துக்கு சுவாரஸ்யம். நன்கு ரசித்து சொன்னு அர்த்தம் இருக்கு. சொன்னால் ராமானா இனிமையானவன், மதுரமானவன், எல்லாரும் ஈடுபடும்படியானவன், மனத்துக்கு இனியான். சரிதானா? நாம் எதில் ஈடுபடுவோம்? நமக்கு இனிமையாக இருக்கிறதுல ஈடுபடுவோம் இல்லையா சுவாமி? மனத்துக்கு இனியான். சீரியல்லாம் போயிட்டே இருக்கா, ஆங்கில காரியம் பார்த்துட்டே இருக்கா. சில சீரியல் வந்தவுடனே, இப்போ எல்லா சீரியலும் போடுறது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு இல்லை, இவாளுக்கு பிடிச்ச ஒரு சீரியல் இருக்கும், இதை போட்டால் இதுக்கு அடுத்தது அதுன்னு தெரியும் போடுவாள். சரிதானா? சில பேருக்கு முந்தினது பிடிக்கும், அது முடிஞ்ச உடனே இருக்கட்டும், அடுத்த சீரியல் வரைக்கும் இது ஓடிட்டு இருக்கட்டும்னு தன் காரியங்களை பார்ப்பான். இந்த டைம் கால்குலேஷனுக்காக பார்க்குற சீரியல் உண்டு, அதை ஆசைப்பட்டு பார்க்குற சீரியல் உண்டு.
அதே மாதிரி ராமேதி மதுராம் அபியபாஷத்தை வால்மீகி. அதனால ராமன்கிற பேர் அவ்வளவு இனிமையானது. நாச்சியார் சொன்னாலாம், மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்தரவாய். என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கெல்லாம் தடைகள் நிறையா இருந்தா நம் விரோதிகளை போக்கக்கூடிய ஸ்வபாவம் உள்ளவன் அது ராமன். அது என்ன விரோதிகளை போக்குறவன்? அவனுக்கு விரோதமாக இருந்தவாளை தண்டித்து அவளை சிக்ஷித்து அவளை வதம் பண்ணான். தென்னிலங்கை கோமான் அகங்காரம் பகவத் பக்திக்கு விரோதி. கோமான்னா அவனுடைய அகங்காரத்தை காமிக்கிறது. தென்திக்கிட இருக்கக்கூடிய இலங்கைக்கு கோமானாக, கோமான்கிற பதத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள். சம்ஸ்கிருதத்தில் கோனா பூமின்னு ஒரு அர்த்தம். பூமியை உடையவன் அலசர். அதனால கோமான்கிறது தமிழில் கோமான்னு ஆச்சு. சரிதானே? கோமான்கிறது கோமான்னு ஆச்சு. மற்ற அப்பா ஒத்துக்கிறாடா தெரியாது. யாரு தீவிரமான தமிழ் அபிமானிகள் ஒத்துக்கிறாடா தெரியாது. சம்ஸ்கிருத பதம் தமிழாச்சுன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. தமிழ்ல இருந்தால் சம்ஸ்கிருதம் வந்துன்னா ஆரம்பிச்சுடுவான். பாலிட்டிக்ஸ் நமக்கு வேண்டாம். சொல்கிற பேருக்கு தென்னிலங்கை கோமான், இலங்கைக்கு ராஜாவாக இருந்தவன். அவனை செற்ற பெருமான், அவனை வதம் பண்ண பெருமான். எதனாலே வதம் பண்ணான்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற பெருமான். என்ன கோபம்? தன் பத்னியை அபகரிச்சுன்னு போயிட்டான். கோபம் அதான் அது இல்லை. ஏன்னு கேட்டால் விபீஷணன் வந்து சேரும்போது என்ன ஸ்லோகம் சொல்கிறான்? விபீஷணோ வா சுக்ரீவ இதுவா ராவணஸ்வயம். வந்திருக்கிறது யாருதான்? விபீஷண ஆழ்வானா ராவணனா? யாராயிருந்தாலும் பாதகம் இல்லை. அவனுக்கு அபயம் அடிச்சாச்சு. யாரா இருந்தாலும் அழிச்சுன்னு வாங்குறான். அப்போ கோபம் இருந்தா செய்வானா? ராவணன் மேலே அவனுக்கு ஏது கோபம் கிடையாது. ஆனால் சின்னத்தினால் செற்றான் இருக்கானாச்சியா, பொருந்துமான ஒரு கேள்வி. பெருமாளுக்கும் கோபம் வருமா? அது எப்போ அப்படின்னு கேட்டால், பாகவதர்களிடத்திலே துஷ்டனாக இருந்தானா கோபம் வருமா? ராமாயணத்தில் 2 இடத்துல பெருமாள் ஒரு இடத்துல கோபத்தை வரவழைச்சிக்கிறார், ஒரு இடத்துல கோபத்துக்கு வசப்படுற. நான் புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல கோபத்தை தான் வரவழைச்சிக்கிறார், ஒரு இடத்துல கோபவசமாக இவர் ஆயிடுறார். அதை காட்டுன்னு இது ரொம்ப மோசம். எப்போ கோபத்தை கையில் எடுத்துக்கிறார் அப்படின்னு கேட்டால், அது சொல்கிறா குரோதம் ஆகாதய தீவிரம். குரோதம் ஆகாதயது தீவிரம். வாடி வதத்தும் போது சுக்ரீவன் நெய்ய வாடி படைச்ச அப்புறமா தீவிரமான கோபத்தை எடுத்துக்கொண்டார்னு அர்த்தம். சரிதானா? ஆகாதயத்தினா வரவழைச்சின்றார்னு ஒரு அர்த்தம். கோபத்தை வரவழைச்சின்றார். ஏன்னா கோபப்பட்டால் தான் வதம் பண்ண முடியும். அங்கே போய் இலக்கத்தோடு இருந்தால் அர்ஜுனன் மாதிரி காண்டிவத்தை கீழே போட வேண்டியதுதான் இல்லையா? குரோதம் ஆகாதே தீவிரம்னா அது வால்மீகி. ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் வருது. அனுமானுடைய தோள். ராவணன் தேரில் இருக்கான், ராமன் பதாதியாக கீழே இருக்கார். திருவடி போனார், சுவாமி என் தோள் மேலே ஏறிக்கும், நான் தூக்கின்னு போகிறேன், ஏறி சண்டை போடும். அனுமனுடைய தோளில் பெருமாள் இருக்கார். இவர் தோளில் தூக்கின்னு இருக்கிறத ராவணன் பார்க்கலாம். பார்த்த உடனே அவனுக்கு கோபம் ஜாஸ்தி. என்ன பண்ணானா, நிறையா பானத்தை திருவடி மேலே போட்டான். திருவடி முகத்தில், அங்கே தோளில், உடம்புலெல்லாம் நிறையா அம்புகள் பாஞ்சு இரத்த அபிஷேகம், இரத்த அனுமானாக காட்சி அளிக்கிற. நமக்கு வெண்ணெய் அனுமான் தெரியும், வெண்ணெயிலேயே ஹனுமான் பண்ணுவாள். அனுமானுக்கு வெண்ணெய் சாத்துவா, முழுக்க வெண்ணமயமாக இருப்பார். முகத்துக்கு மட்டும் போடுறது வழக்கம் இல்லை, முழுக்க வெண்ணமயமாக இருப்பார். அந்த அனுமானை பார்த்துருக்கோம். குங்குமத்தையே கதைச்சி சில சமயம் குங்குமத்தாலேயே அபிஷேகங்கள்லாம் பண்ணியிருப்பாள். அப்போ அது ஒரு விதமான நாம் சேவிக்கக்கூடிய ஹனுமான். இரத்தமயமாக ஹனுமான் இருந்தால்
ராமன் பார்த்த உடம்பு முழுக்க ரணம், ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கு. ஹனுமான் இவரை தாங்கிட்டு அப்படி போயிட்டு இருக்க. ராவணன் பானம் போட்டுருக்கான், அவர் மேலே நிறையா போடுறான், இவர் மேலே 2 போடுறான், அவர் மேலே போட்டுருக்கான். பெருமாளுக்கு ஒரே கோபம் வந்ததுன்னா அதை வால்மீகி சொல்ற, கோபஸ்ய வசமேயுவான் ததோ ராமோ மகாதேஜாக ராவணேன கிருதவ்ரணம். ராவணனால நன்கு அடிபட்ட திருஷ்டுவா பிரபக சார்தூலம் மானரபீரனான ஹனுமானை பார்த்துட்டு கோபஸ்ய வசமேயுவான், கோபத்துக்கு வசப்பட்ட. நாச்சியார் சொன்னான், சினத்தினாள் தின்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை. ராமன் பானத்தாலேயா கொண்டார், கோபத்தால் கொண்டான்னு அர்த்தம். அந்த கோபம் இல்லைன்னா அவனை வதம் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், பக்தனுக்கு விரோதமாக நடந்தவங்கத்தால கோபப்பட்டான். நாமெல்லாம் பக்தர்கள். ராமனிடத்தில் பக்தி வச்சு அவன் நாமாவை பஜனம் பண்ணோமானால் நமக்கு விரோதம் பண்ணுறவாளை விரோதம் பண்ணி வதம் பண்ணிடுவான். நம் விரோதிகளை போக்கும் அவனை நான் பாட வேணும், மனத்துக்கு இனி ஆணை பாடுவோம். அப்பவும் அவன் எழுந்திருக்கல. அதுக்காக நாச்சியார் சொன்னான், மனத்துக்கு இனி ஆணை பாடவும் நீ வாய் திறவாய். அவகாசம் என்ன, மணி என்ன, மனத்துக்கினியானை பாடவும். அடியே 40 தானே, இன்னும் டைம் இருக்கு நிறையா. மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இப்பவும் பதில் சொல்லலையேம்மா, இனித்தான் எழுந்தீரா. இப்போவாது எழுந்துருமா, இனித்தான் எழுந்திராய். செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்தா, காத்தால அம்மா பாவம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கு, குழந்தை தூங்க துண்டுவா. 48 வயசு 38 வயசு குழந்தைய. 10 மணிக்கு 10 மணி ஆயிடுத்தேடா, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் எழுந்து சாப்பிட வேண்டாமாடாம்பா. சரிதானா? ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் எழுந்து சாப்பிட வேண்டாமா? காஃபி கூட சாப்பிடாம படுத்துறதுக்கே எழுந்திருப்பா பாருங்கோ. இனித்தான் எழுந்திராய்னா நாச்சா. நாங்கள் இத்தனை பேர் 5 லட்சம் குடிப்பெண்கள் வந்திருக்கோம், ராமனை பாடவும் பாடினோம், அப்பவும் எழுந்திருக்க மாட்டேங்கிறியே. மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திரான். இதென்ன வேலுறக்கம், இதம்மா பெரிய தூக்கமாக இருக்கேம்மா, கும்பகர்ண தூக்கமாக இருக்கே அப்படின்னாலாம் நாச்சியார். உடனே இவ மனசில் பட்டுது, இந்த பெண் என்னுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியுமான்னு நினைக்கிறான். அதாவது கிருஷ்ணனுக்கு நான் ரொம்ப வேண்டியவள், நான் வந்தால் தான் கிருஷ்ணன் உங்களுக்கு சேவை தருவான், என்னோட வைபவம் இவாளுக்கெல்லாம் தெரியுமா, நான் கண்ணனோடு இருக்கேன் எல்லாருக்கும் தெரியுமா. அதை சொன்னாலாம் நாச்சியார். அனைத்தில்லத்தாறு மறிந்து உலகம் முழுக்க பிரசித்தி ஆயிடுத்து. எது பிரசித்தி ஆயிடுத்து? நீ கண்ணனுக்கு வேண்டியவள் பிரசித்தி ஆயிடுத்து. நீ வந்தால் தான் கண்ணன் அனுகிரகிப்பான் பிரசித்தி ஆயிடுத்து. நீ வந்தால் தான் எங்களுக்கு நல்லது பிரசித்தி ஆயிடுத்து. அனைத்தில்லத்தாறு மறிந்து இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரு ரக்கம். அனைத்தில்லத்தாறு மறிந்து எழுதும் நிறையா 2-3 வியாக்கியானங்கள் இருக்குது. அவ்வளோ போகலை, நான் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன். என்ன கேட்டால் சுவாபதேசம் நிறையா பின்னால் இருக்குது, நிறையா ரொம்ப அற்புதமான சுவாபதேசங்கள். அது எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்ல. என் ஒரு விஷயம் ஆரம்பித்தேன், அதை கொஞ்சம் இன்றைக்கி விண்ணப்பம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. இந்த 10 பாசுரங்களை தோழிகளை எழுப்புறதுல சுவாபதேசங்களில் விசேஷமாக ஈடுபடுவாள். சுவாபதேசங்களில் ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த முதல் பாசுரத்திலேருந்து 30வது பாசுரம் வரைக்கும் சொல்லும்போது பெருமாளை சொல்கிற இடத்துலலாம் ஆச்சாரியாலை சொல்கிறதுன்னு பழக்கம். இப்போ இந்த ஆச்சாரியாளுடைய பெருமை, ஆச்சாரியாளுடைய காலக்ஷேபம், அதற்கு கூட சதீச்சாராக இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளை எழுப்புறதுன்னு ஒரு பழக்கம். ஒரு நல்ல சிஷ்யனாக இருந்து ஆச்சாரியனிடத்தில் கிரகிக்கிறவன் ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்லணும். கூட இருப்பவர்களோடு கலந்து பேசி பகவத் விஷயத்தை ரசிக்க வேணும், பகவத் விஷயத்தை விசாரிக்க வேணுங்கிறதெல்லாம் பழக்கம்.
அதற்காக 10 பேர் பாகவதாரை எழுப்பி அவர்களோடு சேர்ந்து பகவத்குண அனுபவம் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு சுவாபதேசம். இதை தவிர ஆழ்வார்கள் 10 பேரை எழுப்பதாக ஒரு சுவாபதேசம். முதல் நாளே கொஞ்சம் சுருக்கமாக அதை காண்பிச்சேன். ஆச்சாரியாள வெவ்வேறு ஆச்சாரியாளை எழுப்புறது சுவாபதேசம். இவைகள்லாம் சுவாபதேசத்தில் விசேஷ அம்சங்கள். எம்பெருமானுடைய குணங்களையே சொல்லி அவனே துயிலுணர்த்தது, ராஜாக்களுடைய பெருமையை சொல்லி ராஜாவை துயிலுணர்த்தது. அதே மாதிரி ரீதியில் சுவாபதேசம் சொல்லும்போது என் ஆசிரமத்தில் 10 பாதுகைகள், இப்போ 11 பாதுகைகள் இருக்கா, 10 பாதுகைகளை எழுப்புற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லுது. 10 பாதுகைகளை அந்த பாகவதால சொல்லக்கூடிய அந்த தோழிகளை சொல்லக்கூடிய பாசுரத்தாரே நான் காலக்ஷேபம் பண்ண அந்த ஆண்டவன் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய 10 ஆச்சாரியர்கள் சொல்லப்படுறான்னு ஒரு அனுபவம் பெரியவாகிட்ட கேட்டதை நான் விண்ணப்பம் பண்ணுற பழக்கம். அதில் பிள்ளா எழுந்திரா எங்கச்சே முதல் சுவாமி வழுத்தூர் ஆண்டவன், நாயக பெண் பிள்ளா எங்கச்சே அந்த திருத்திரப்பூண்டியானவன், ரொம்ப பிரபலமான பெரிய ஆண்டவன் வழுத்தூர் ஆண்டவனுக்கு நடுவில் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் பெரியாண்டவன் போய் அந்த வழுத்தூர் ஆண்டவனிடத்தில் காலக்ஷேபத்துக்காக பிரார்த்திச்சதான், இவ்விடத்தில் எனக்கு காலக்ஷேபம் அனுகிரகிக்கணும். அப்போ திருத்திர புண்ணியானவனும் கூட வந்துட்டார், அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சுட்டு. அப்போ வழுத்தூர் ஆண்டவன் நியமிச்சாச்சான், இந்த சீனிவாசராமாண்ட மகாதேசிகனிடத்திலே நீர் காலக்ஷேபம் பண்ண வேண்டியது அப்படின்னு சாதிச்சதான் சுவாமி. அப்போ இந்த திருச்சிரப்பூண்டியாண்டவன் சாதிச்சதான், இவர் ரொம்ப பெரிய வித்வான், இவருக்கு நான் எப்படி காலக்ஷேபம் சொல்கிறது அப்படின்னாராம். அப்போ வழுத்தூர் ஆண்டவன் சாதிச்சாச்சான், நீர் ஆரம்பியும் நாம் உன் ஹிருதயத்தில் இருந்து எல்லாம் பிரகாசிக்கும்படியாக பண்ணுறேன்னு சாதிச்சாச்சான். திருச்சிரப்பூண்டி ஆண்டவன் தனியன். இன்றைய தினம் திருச்சிரப்பூண்டி ஆண்டவனுடைய மாச திருநக்ஷத்திரம். சீனிவாச மகாதேசிகங்கிற ஆக்கூர் ஆண்டவனுக்கும் மாச திருநக்ஷத்திரம், அதாவது உத்திரட்டாத் அவருடைய நட்சத்திரம். அன்றைக்கி அது தச்சைதான் ஞாபகம் வருது, அதையும் சொல்கிறேன். அவருடைய தனியனில் பீமத் கோபாலசூரேகே நிரவதி கருணாவாத்த சத்சம்பிரதாயம், திருக்குடந்தை தேசிகன் என்ற ஸ்ரீ கோபால தேசிகனுடையதான எல்லையில்லாத கருணையினாலே அடையப்பட்டதான சம்பிரதாய அர்த்தங்களை ஏற்கனவே திருச்சிரப்பூண்ணியாண்டவன் அவற்றை காலக்ஷேபம் பண்ணியிருக்க. அதெல்லாத்தையும் கோபாலாதி மகாதேசிகன், ஏற்கனவே வேதாந்த ராமானு மகாதேசிகன்கிற வழுத்தூர் ஆண்டவன் திருக்குழந்தை தேசிகன் இடத்துல காலக்ஷேபம் பண்ணி அத்தனை சம்பிரதாயார்த்தங்களையும் தெரிஞ்சுருக்கார் வழுத்தூர் ஆண்டவன். கோபாலசூரேகே திருக்குழந்தை தேசிகனுடைய எல்லையில்லாத கருணையினாலே அடையப்பட்ட சம்பிரதாயார்த்தங்களை நிரவதி கருணாபாத்த சத்சம்பிரதாயம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிவதா எதிபதிஹி சதனா. வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்றவரான வழுத்தூர் ஆண்டவன் சர்வத ஸ்தாபயித்வா நிறையா பேருக்கு காலக்ஷேபம் சொல்லி அவர்களுக்கு தன் உபதேசத்தாலே அர்த்தங்கள் தெரியும்படியா பிரச்சாரம் பண்ணிவிட்டு எங்கும் ஸ்தாபித்து விட்டுன்னு அர்த்தம். சர்வத ஸ்தாபயித்வா எஸ்பின்னு எந்த திருத்திரப்பூண்டி ஆண்டவனிடத்திலே சத்சம்பிரதாயம் சகலம் உபதிசன்னு அத்தனை அர்த்தங்களையும் விசேஷமாக உபதேசித்தவராக அம்சத்தகா அனுப்பிரவிஷ்டகா அவருள்ளே தன் அம்சத்தால் புகுந்தவராக அவர் சாதிச்சலாம். நான் உன் ஹிருதயத்தில் இருந்துட்டு அவருக்கு சொல்லுவேன், நீ தைரியமாக ஆரம்பியும் காலக்ஷேபம். அதுக்கப்புறம் திருச்சிரப்பூண்டி ஆண்டவன் பெரியாண்டவனுக்கு காலக்ஷேபம் சாதிச்சாச்சம். பெரியாண்டவனுக்கு எல்லா காலக்ஷேபமும் அந்த திருச்சிரப்பூண்டி ஆண்டவனிடத்தில். அவர் முதல்ல பெரியவரிடத்தில் ஆசைப்பட்டாலும் இவரிடத்திலே பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரிடத்திலேயே அத்தனையும் அதிகரித்தவர். அவர் ஹிருதயத்தில் இருந்து சொல்கிறேன்னு சொன்னவர். அதை அந்த தனியந்த சேத்தா அம்சத்தோ அனுப்பிரபிட்டகா எந்த திருச்சிரப்பூண்டி ஆண்டவனிடத்திலே தான் அனுப்பிரவேசம் பண்ணி காலக்ஷேபங்களை சாதித்தாரோ ஸ்ரீமத் ஸ்ரீவாச ராமானுஜ முனிமபலம் சம்சயே தேசிகேந்திரம்
ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் என்ற அந்த திருத்துறைப்பூண்டி ஆண்டவனை சேவிக்கிறேன்னு தனியன், வழுத்தூர் ஆண்டவன், பெரிய ஆண்டவன் 2 பேருக்கு நடுவில் மத்தியமமாக நாயக பெண் பிள்ளாயாக இருந்ததுங்கத்தார அவரை நாயக பெண் பிள்ளாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்படின்னு தேசமுடையாய்னு சொல்லி பெரியாண்டவன் ரொம்ப பிரசித்த வைபவராக வைராக்கியத்திலே சிறந்தவராக இருந்தவர் பெரியாண்டவர். அவருடைய விரக்தியை எல்லாரும் கொண்டாடுவாளாம். திருப்புக்குழி சுவாமின்னு தாத்தாச்சாரியர்களில் காஞ்சிபுரம் தாத்தாச்சாரியர் தேவப்பெருமான் சந்நிதி நிர்வாகராக இருந்தவர். தூப்புள்ள நல்ல பிரதிஷ்டை, சம்பிரதாய பிரதிஷ்டையெல்லாம் நன்னா பண்ணி வச்சவர். திருப்புக்குழி சுவாமிங்கிறவர் பெரிய ஆச்சாரியோத்தவன், ஆச்சாரிய புருஷர். அவர் தான் ஆசிரியக்கிறதுக்காக காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும்னு அவர் தீர்மானம் பண்ணும்போது ஸ்ரீரங்கத்தில் ஆண்டவன் எழுதுக்கள் பெரியாண்டவன் அவரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணுறேன்னு அங்கே வந்து காலக்ஷேபம் பண்ணி அவரிடத்திலே பகவதி முதலானவைகள் அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் பெரிய ஆச்சாரியோத்தமனாக பின்னால் பல சந்ததிகளுக்கு ஆச்சாரியனாக இருந்தவர் திருப்புக்குழி சுவாமி. சரிதானே? அதனால் சொல்லும்போது பெரியாண்டவன் சிஷ்யா நிறையா பேர் பிரசித்தியாக சொல்லச்சே திருப்புக்குழி சுவாமியும் ரொம்ப பிரசித்தியாக சொல்வார். திருப்புக்குழி சுவாமி நிறையா வியாக்கியானங்கள் எழுதியிருக்கார். எல்லாத்தையும் பெரியாண்டவனுடைய தியானம் பண்ணிட்டு தான் வியாக்கியானங்கள் எழுதியிருக்க, அவரே தனக்கு உத்தேசம்னெல்லாம் சாதிச்சிருக்கார். அப்பேற்பட்டவாளுக்கு ஆச்சாரியனாக இருக்கணும்னாக்கா பெரியாண்டவனே பேர்பட்டவராக இருப்பார். அந்த பெரியாண்டவனுக்கும் ஆச்சாரியன்னாக்கா அப்பேற்பட்ட தேஜஸை உடையவர், தேசமுடையார். இது திருத்துறைப்பூண்டி ஆண்டவனுக்கு செல்லும்னு அதை அனுபவிக்கிற பழக்கம் உபன்யாசங்கள்ட்ட. அதுக்கு அடுத்ததில் பேயாழ்வாரை சொல்கிற வழக்கம். அதே மாதிரி கீழ்வானம் வெள்ளன் நெருமை சிறுவீடுமைவான் பரந்தர காண்பிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போயின் நாளை போகாமல் காத்து உன்னை கூறுவான் வந்து மின்னோம் கோதுகலமுடைய பாவாயின்னு பகவானுடைய குதூகலம், பகவானுடைய அங்கீகாரம், பகவானுக்கு இவரிடத்திலே ஸ்நேகம்னு சொல்லும்படியாக எழுதியிருந்தவர் பெரியாண்டவர். அந்த சுவாமிகளுடைய வைராக்கியத்தை எல்லாரும் பேசும்போது ரொம்ப கௌரவமாக சொல்வா பெரியாண்டவனை. திருக்குடலாண்டவன் சாய்த்தாகும் இந்த ஆசிரமம் இன்னி வரைக்கும் பிரச்சாரத்தில் இருக்குன்னா அந்த மகா யோகியாக இருந்த பெரியாண்டவனுக்குத்தான் அந்த பெருமைன்னு சாய்ச்சாங்க. பெரியாண்டவன் சொன்னால் எல்லாரும் கை கூப்ப முடியாது எழுந்தார். அந்த பெரியாண்டவன் பகவத் அனுபவத்திலே குதூகலம் உள்ளவர். இந்த பெண் கோபஸ்திரீ கிருஷ்ண விஷயத்திலே குதூகலம் உள்ளவள், அதே மாதிரி பகவத் விஷயத்திலே குதூகலம் உள்ளவர். எம்பெருமான் பரமை காந்திகளாக தன்னையே நினைத்து திரிபவர்களுக்கு அவன் தான் இவர்களை நினைப்பான்னு சம்பிரதாயம். அந்த ரீதியிலே பெரியாண்டவனிடத்திலே எம்பெருமான் திருவுள்ள உகந்து செய்வன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐதிஹ்யம் சொல்வான். இதே அன்றைக்கே சொன்னேன். வழுத்தூராண்டவன் திருத்துறைப்பூண்டியாண்டவன் எங்கே எழுந்தால் தெரியாதவா சிஷால் அங்கேயே இருந்து காலக்ஷேபம் சொல்லிட்டு இருப்பான். இல்லைன்னா காவேரி கரையில் கொடி மண்டபங்களில் தோப்புகளில் அதாவது ஒரு தோப்பில் அப்படியே இடம் கொடுத்துருப்பா. அங்கேயே தான் பெருமாளை இடம் பண்ணிகிட்ருப்பா. அங்கேயே தான் எல்லாம் இருக்கும், ஓலைச்சுவடிகள் இருக்கும். அதை கொஞ்சம் லட்சணமாக பண்ணி வச்சுருப்பா. அந்த காலத்தில் ஓலைச்சுவடியை லட்சியமாக வைக்கணுன்னாக்க பானையில் போட்டு கட்டி வச்சுருவான், சாகம் போட்டு. அப்படியெல்லாம் சொல்கிறா பெரியவா. நான் பார்த்ததில்லை. பெரியவா சொல்லச்சும் ஓலைச்சுவடியை எப்படி ரட்சிப்பான்னா பானையில் போட்டு உள்ளுக்குள்ளே வச்சுருவாளாம். அதில் தண்ணி படாதபடிக்கு ஒன்றும் இதுவாகாதபடிக்கு மேலே எதுக்கி கட்டி சாக்கில் கட்டி சிலமே உள்ளுக்குள்ளே வச்சுருவான். அது எதுவும் வராது, ஜாகிரதையாக வச்சுருவான். அது மாதிரியே எடுத்து வச்சுப்பா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறான். பல உபாயங்கள் அவள் வச்சுருப்பா. நமக்கு இந்த காலத்தில் இருக்கிற அது வேற பீரோ மாதிரி கப்போர்ட் மாதிரி வசதி கிடையாது, வேறு விதமான வசதிகளை பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி காலக்ஷேபம் சொல்லின்ற காலத்தை பெரியாண்டவனும் அப்படி எழுந்தார் ஸ்ரீரங்கத்தில். அவருடைய வைராக்கியத்தை சொல்லும்போது பிக்ஷை எடுத்துட்டு அந்த பிக்ஷான்னத்தை கொள்ளடம் தீர்த்தத்தில் அடைச்சிட்டு திருத்துழாய் சேர்த்து சாப்பிடுவதுன்னு அவரை பற்றி பிரசஸ்தி. அந்த மாதிரினா பெரியோர்கள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஐதிஹ்யம் அந்த சுவாமியை பற்றி. மைசூர் வரைக்கும் இந்த யாத்திரை பண்ணிட்டு எழுதியாயிருக்கு பெரியாண்டவர். அதை பற்றி பூர்வ யாத்ரா விலாசம், உத்தர யாத்ரா விலாசம்னு அவள் சிஷ்யால் புஸ்தகம் எழுதியிருக்கா, ஸ்லோகங்கள் எழுதியிருக்கா மைசூர் யாத்திரை பண்ணதை பற்றி. அந்த பெரியாண்டவன் அந்த மாதிரி எழுதுக்கச்சேன் சிஷ்யால் இடத்துல ஒரு சமயம் சொல்லியாச்சான். ரங்கநாதன் எங்கேயாவது ஒரு இடத்துல பொன்னடி சாத்திர இடத்துல எனக்கு பிருந்தாவனம் வந்தால் தேவலான்னு சாய்ச்சாச்சான்.
ரங்கநாதனுக்கு அந்த மெழுகு சீலை கூட வரும். பெருமாளுக்கு சாத்திக்கிறது மெழுகு சீலை, அந்த மெழுகு கொட்டாரம் கூட வரும். ஸ்ரீரங்கத்தில் இப்போ பகல்பத்து ராப்பத்து நடக்கிறது. ராப்பத்தில் பெருமாள் பக்கத்தில் திருமாமணி மண்டபம், ஆயிரக்கால் மண்டபம் எழுவர். இந்த ஆயிரக்கால் மண்டபத்திலேருந்து புறப்பட்டால் பக்கத்தில் ஒரு கொட்டார வாசல்னு ஒன்று, அங்கேருந்து 4ஆம் பிராகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு, மணல் வெடிக்கு போகிறதுக்கு. அது வழியாக போய் மணல் வெளியில் ஒரு 1/4 பிராகாரம் வந்து கிருடன் சந்நிதிக்கிட்ட நேர் எதிர்த்தாப்புல உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு போய் உள் பிராகாரத்தில் கொஞ்சம் போய் படியேறிடுவர் பெருமாள். இது அங்கே புறப்பாடு வழக்கம். அந்த ஊருக்கு போனவாளுக்கு அது தெரியும், அங்கே கொஞ்சம் போய் சேவித்தவாளுக்கு தெரியும். அந்த இடம் ரொம்ப அதிகமாக போனால் இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு யூட்டர்னில் திரும்பி எதிர்பக்கம் வர அளவுக்கு தான் இருக்கும் இல்லையா சுவாமி? அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் அங்கே நடுவில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. 5ஆம் பிராகாரத்துலேருந்து திருமாமணி மண்டபத்திலேருந்து உள்ளே போகச்சே கொஞ்சம் தூரம் ஓப்பனாக இருக்கும். அப்போ மெழுகு கூடாரம் கூட வரும். ஏன்னா ஏதாவது தூரல் போட்டுதுன்னா திருப்பதியில் டெய்லி பார்க்கலாம், இந்த புறப்பாடு காமிக்கலாம், பின்னால் மெழுகு கூடாரம் வரும். எப்போவாது மழை தூரல் அப்படின்னா சட்டுன்னு அதுக்குள்ளே அதை கொண்டு வந்துடுவான். அதுக்குள்ளே பெருமாள் இருந்தால் தான் அவர் மேலே தீர்த்தங்களாம் படாதுங்கிறதுக்காக வர்றது அந்த மெழுகு கூடாரம். அந்த மாதிரி மேலே வராதபடிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு கூடவே வரும் ரங்கநாதன் உச்சாரத்துக்கு. மழைனாக்க புறப்பாடு ஆகாது. பெரிய உற்சவங்களில் 2 உற்சவம், பங்குனியும் சித்திரையும் நிறையா வெளியில் மண்டபப்படிகள் உண்டு. அந்த மாதிரி பெரியாசிரமம் இப்போ இருக்கிற இடம் தாண்டி கோமுட்டி மண்டபம்னு ஒன்று மேற்கே இன்னொரு 2 கிலோமீட்டர். பெருமாள் எப்பவும் இந்த மேடூர் ரோடுங்கிற ரோடு வழியாக வந்து ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய ஒரு 2 மைலுக்கு அண்ணண்ட இருக்கிற அந்த கோமுட்டி மண்டபத்தில் பெருமாள் மத்தியானம் எழுப்பேன். ராத்திரி அங்கேருந்து கருட வாகனத்தில் திரும்பி ஏறி வடக்கு வாசல் வழியாக சித்திரவீதி வளம் வந்து பெருமாள் உள்ளே எழுவர். இது பழக்கம். அந்த மாதிரி ஒரு சமயம் எழும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தால் அன்றைக்கி ஏதோ சட்டுன்னு ரொம்ப கொஞ்சம் பெரிய மழை வந்த மாதிரி இருந்ததுன்ட்டு பக்கத்தில் ஒரு தோப்புல எடை பண்ணாலாம் பெருமாளை. சட்டுன்னு ரங்கநாதனுக்கு உபச்சாரங்கள்லாம் படம். ஒரு இடத்துல படிநட உபயம்னா சட்டுன்னு எடை பண்ண மாட்டான், அவசரத்துக்காக அங்கே எடை பண்ணாலாம். ஆண்டவன் சாதிச்சாச்சுன்னு ஆண்டவன்கிட்ட சிஷ்யாடாக இருந்தவா அந்த தோப்புக்காராகிட்ட சொல்லி பேசி தாங்கள் ஆண்டவனுக்காக அதை வாங்கி அங்கே பெரியாசிரமம் பிருந்தாவனம் ஏற்படுத்தினான். அந்த பெரியாண்டவன் பிருந்தாவனம் தான் இப்போ பெரியாசிரமம்னு ஆசிரமத்தில் அனுபவத்தில் இருந்துருக்கிற பெரியாசிரமம் இப்போ தான் அந்த ஆசிரமத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் அவள் பெரியாண்டவன் சிஷியாலாக இருந்தவா அவள் சந்ததிகள் தாங்களே அந்த தோப்பை நிர்வாகம் பண்ணியிருந்தா. வாசு சுவாமிக்குலாம் தெரியும். அதெல்லாம் அவள் கொடியாளம் இல்லை, ஸ்வச்சந்தத்தா தோப்பு அவளுக்கு. கொடியாளத்தான் 2 நாள் சதியாராதனை பண்ணுவாள். பெருமாள் ஆராதனத்துக்கு திரவியம் உபகாரம் பண்ணால் கொடியாளத்தான். இந்த ஸ்வச்சந்தத்தாருங்கிறவா அந்த தோப்புக்கு எஜமான ஆளாக இருந்து அதை ரட்சிச்சுட்டு பெரியாண்டவன் திருவாராதனத்துக்கு ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தாள். இப்போ ஆசிரமத்துக்கு கொடுத்துருக்காரு. எதற்கு இதை சொல்கிறேன்னா, அந்த எம்பெருமான் திருவடிப்பட்ட இடம் வேணும்னு அவர் ஆசைப்பட்டார். அது ஒரு நாள் நடந்தது. எம்பெருமான் அவரிடத்தில் பிரியத்தால் அந்த மாதிரி ஏடினார். அதனால் அந்த பெரியாண்டவன்கிறவர் வந்து அவ்வளோ சக்தியாக குதூகலம் உள்ளவர் பகவத் விஷயத்தில்ங்கிறதுக்கு அவரை பற்றி சொன்னோம். அதற்கு அடுத்ததாக எழுந்தவர் சின்னாண்டவன்னு வேடியநல்லூர் சங்கபுரம் தாத்தாச்சார சுவாமி. தாத்தாச்சாரா இருந்தவர் பெரியாண்டவன்ட்டு ஆசிரியித்தவர். ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியாண்டவன் அவருக்கு சந்நியாசம் கொடுத்து 2 பேரும் எழுந்தா. 2 பேரும் எழுந்ததால் எல்லா சம்பிரதாயங்கள்லேயே அவள் பேரை சொல்லும்போது பெரிய சுவாமி சின்ன சுவாமின்னு சொல்லுவாள் இல்லையா? இப்போ ஸ்ரீமுஷ்ணமே அவர் திருதா இருந்தவரே சன்னியாசிக்கு வந்தவுடனே ஸ்ரீமுஷ்ணம் பெரிய ஆண்டவனுங்கிறா சின்ன ஆண்டவனுங்கிறா. கூட இது இல்லைன்னா கூட 2 பேரையும் ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் சொன்னால் சட்டுன்னு புரியாதுங்கிறதுக்காக அவர் பெரியவர் சின்னவர்னு சொல்கிறோம். இதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதால பெரியவர் சின்னவர். மடத்துலேயும் ஒரு பெரிய விஷயங்கள் சின்ன விஷயங்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரீதியில் பெரியாண்டவன் சின்னாண்டவன் 2 பேரும் 1 வருஷமோ 2 வருஷமோ சேர்ந்து இருந்ததால் விவகாரம் வந்தது. அவருடைய சிஷ்யா சின்னாண்டவன். அவர் ஷடமர்ஷண கோத்திரத்தை சேர்ந்தவர் சங்கபுரம் தாத்தாச்சார். மாமான் மகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாமன் அப்படிங்கிற மகா மகான் ரொம்ப கொண்டாடத்தக்கவாள்னு அர்த்தம்.
ஷடமனுஷன கோத்திரக்காராள்லாம் ரொம்ப கொண்டாடத்தக்கவாள். அவளை பார்த்தாலே கீழே விழுந்து சேவிக்க சொல்லியிருக்கு. சேஷாத்ரியாச்சாரை பார்த்தா உடனே கீழே விழுந்து சேவிக்கணும். பண்ணதை சோம்பேறித்தனம் இருக்குங்கிறது வேற. ஷடமனுஷன கோத்திரக்காராளுக்கு திருக்குழந்தாண்டவன் சாதிக்கிற வழக்கம். நாதமுனிகள் ஆள வந்தார். அவளை சொல்லும்போது ஆண்டவன் ரொம்ப வசத்தியான குலம் ஷடமனுஷன குலம். ஆச்சாரியார் நாதமுனிகள் ஆள வந்தார் 2 பேரும் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவன். அதனால அவளுக்கு ஒரு ஏத்தம். பாஷ்யக்காரர் அவளை ரொம்ப கௌரவிச்சார் இல்லையா? பெரிய திருமல நம்பிகள் அவளெல்லாம் பாஷ்யக்காரர் ரொம்ப கௌரவமாக நினைச்சார். காரணம் வசந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடியவா. வசந்த குடி பெருமை, உயர்குடி அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ரீதியில் காஞ்சிபுரத்தில் பாகவதால் தான் வருவா. உற்சவம் போது நிறையா பேர் வந்து அனுபவிப்பாள். அவள் ஒன்றுமே கேட்க மாட்டாள். ஐயங்காதான் எங்கே, ஐயங்கா திருமாளிகை எங்கே இருக்குதுன்னு கேட்பாள். ஐயங்கா திருமாளிகைன்னா எத்தனையோ பேர் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கா, உபய கிடையாதும் இருக்கா. எல்லாரும் ஐயங்கார், ஐயங்கார் திருமாளிகை அப்படின்னா எல்லாரும் ஐயங்கார் தான் போட்டுக்கிறோம், காமிக்க மாட்டா. ஐயங்கார் திருமாளிகைன்னா ஆச்சாரிய புருஷாலா தாத்தாச்சார் அந்த ஊரில் யார் இருக்காளோ எல்லாரும் ஆச்சாரிய புருஷால். அதில் பிரதானமாக இருந்து ஆச்சாரியத்துவம் பண்ணிட்டு இருக்கிறவா திருமாளிகையை தான் காமிப்பா. அதில் ஒரு சௌரியம் என்னென்னா தேவபெருமா சந்நிதி வாசத்துக்கு இருக்கும் இல்லையா சுவாமி. ஐயங்கார் திருமாளிகைன்னா அதுதான். மற்றதெல்லாம் அந்த ஊருக்கு போனால் எங்கார் வராது. சரிண்ணா? அந்த மாதிரி ரீதியில் உசந்ததான குலத்தில் அவதரித்தவர்னு மாமான் மகள்னு சொன்னாக்க சின்னாண்டவனை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது அவர் பேர் தூமணி மாடத்து சுத்தும் விடக்கரிய தூபங்கமழ துயிலடமேல் கண்படரும் மாமான் மகளே இல்லையா? இந்த தூமணி மாடம் வச்சு சுவாபதேசத்தில் விசேஷ அர்த்தங்கள் உண்டு. தூயதான மணிங்கிறது இந்த ஆத்மாங்கிறவனுடைய ஸ்வரூபம். ஒவ்வொரு ஜீவாத்மாவோட ஸ்வரூபமும் சுத்தமானதுன்னு அர்த்தம். இந்த ஸ்வரூபத்துக்கு அழிவு கிடையாது. ஞானானந்தமயமான ஸ்வரூபம். ஜீவாத்மா அகவகம் நான் நான் எப்பவும் பிரகாசிக்கிறான்னு சொல்லுவா. எல்லாருக்கும் நான் என்ற அகந்தையல்ல அது. உள்ளுக்குள்ள ஜீவாத்மா ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறது நான் நான். அது வெளியில் பெருமையாக சொல்லச்சு அகங்காரமாக. இது ஞானத்தோட வெளிப்பாடு. அது ஆத்மா தானே பிரகாசிக்க. அது எனக்கு புரியாத அளவுக்கு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி சொல்கிறவாகிட்ட கேட்டேன்னா நன்னா விளக்கமாக விசதமாக இருக்கும். அது எனக்கு சொல்லி பார்க்குறேன், அது வரமாட்டேங்குது நமக்கு. அந்த அளவுக்கு தெளிவு ஏற்படலை. ஆச்சாரியாலாம் கிருபை பண்ணியிருக்கா, நமக்கு அதையும் மீறி அஜ்ஞானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தூமணிங்கிறது சுவாமி தேசியன் சாதிக்கிற ரகசியத்திரை சாதத்தில் வசந்ததான ரத்னம் அழுக்கற்ற ரத்னம் போடே சுத்தமானவன் ஜீவன்கிற மணிவர இவ சௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவகா. மணிவரம்னு சொன்னால் கௌஸ்துபம். எம்பெருமான் திருவாரூரில் அணிஞ்சிக்கக்கூடிய வசந்ததான மணி. அதே மாதிரி ஜீவனும் எம்பெருமானுக்கு ஹிருதயங்கமனாயிருக்கும் ஜீவாத்மாங்கிறார். ஹிருதயங்கமன்னா ஹிருதயத்தில் பெருமாள் எப்பவும் வச்சுட்டு இருப்பதான். புருடன் மணிவரமாக ஜீவாத்மாவுக்கு மூலபூதமான இருக்கிறவனை, அந்த கூடஸ்த புருஷனை, சுத்தமான ஜீவனை பெருமாள் கௌஸ்துபஸ்தானமாக வச்சுருக்கன்னு சுவாமி தேசியன் சாதிக்கிறார். இல்லையா சுவாமி? ஆக சுத்தமானவன் ஜீவன். அவனுக்கு கர்ம சம்பந்தம்ங்கிற அழுக்கு இருக்கத்தால சம்சாரத்தில் கஷ்டப்படுறான்னு சாஸ்திரம் சம்பிரதாயம். தூமணி அவன் இருக்கக்கூடிய ஒரு இடம் மாடம், அது இந்த சரீரம். தூமணி மாடம். அதில் இந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான ஞானம். இந்த ஆத்மா அணு தூண்டு, அது ரொம்ப தம்மா தூண்டுன்னு ஒரு வார்த்தை மெட்ராஸ் சொல்கிறான். தம்மா தூண்டும்பா. தம்மா தூண்டுனா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம், ரொம்ப சூக்ஷ்மமானவன் அர்த்தம். எந்த இந்திரியங்களுக்கும் புலப்படாதவன், கண்ணுக்கு திறக்க தெரிகிறவன் இல்லை. மனநக மலமல மலர்மிசை எழுதரும் மனனுணர்வு வளவிலன் பொறியுணர்வு அவையிலன் பெருமாள சொல்றது. இந்த பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாக மாட்டான், யோக சமாதியில தான் விஷயமாவான்கள். எம்பெருமானுக்கும் உண்டு, ஜீவாத்மாவுக்கும் உண்டு. சட்டுன்னு தெரிய மாட்டான் ஜீவாத்மா. தேவதத்தன் யஜ்யதத்தன் தெரியவா. எப்படி தெரியவா? சரீரம் இருக்கத்தால தெரியவா.
சரீரத்தை தேவதத்தன்னு நினைக்கிறோம், யஜ்யதத்தன்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்தில் தேவதத்தன் யஜ்யதத்தங்கிறது அந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மா. இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள இல்லைன்னா ஏய் இது தேவதத்தனோட இதுடா அப்படின்ட்டுவா. அடுத்த நிமிடம் தேவதத்தன்கிற பேரே அதுக்கு போயிடும். மணி ஆயிடுத்து, 8:10, தேங்க்யூ. அந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிறியனா இந்த சரீரத்தில் இந்த ஜீவாத்மா இருக்கச்சு இவனுக்கு விசேஷமான திரவியமான ஞானம் மற்றும் எங்கேயும் பிரகாசிச்சு எல்லாத்தையும் கிரகிக்கும்படியா இருக்கு. சரிதானா? அப்படி சொல்லி தூபங்கமழ அந்த மாதிரி ஞானம் பிரகாசிக்கும் போது தூபங்கமழ துயிலடமேல் கண்வளரும் மாவான் மகள்னு அந்த சின்னாண்டவனும் துயிலடையாகிய எது துயிலடைனா நன்னா தூக்கம் வர மாதிரி. தூக்கங்கிறதும் பகவானிடத்தில் ஆத்மா சேர்ந்திருக்கான். அதனால துயில் அணை மேலே கண்வளரும் மாமான் மகள் அப்படின்னா துயில் வரும்படியான பகவத் அனுபவம் வரும்படியான அந்த பகவத் விஷயத்திலே நன்கு ஈடுபடக்கூடிய ஆச்சாரியோத்தமன் ஒரு அர்த்தம். அதையா கிரந்தம் சாய்ச்சிருக்கார். அந்த வசந்த கோத்திரத்தில் பிறந்தவரான சின்னாண்டவளை சொல்றதுன்னு அதை தியானம் பண்ணுற வழக்கம். 100 கற்றெல்லாம் நாளைய தினம் மடியன் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். மடியாக எடுத்து அவள் கொண்டு வந்து கொடுக்கறது கூட இன்னொரு 3 நிமிஷம் கூட ஆயிருக்கும், 8-5 ஆயிருக்கும். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குடசாடினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமத்தை விட்டு சித்தாஜ மனோநந்தனகேத வேநந்த நந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம் தத்துவம் ஸ்ரீகிருஷ்ணார்த்தம்.